ஓகே, நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து அம்ரிதா வருஷன் வந்து அப்படியே உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன தகவல் பரிமாற்றம் நடந்துக்கிட்டோம். அம்ரிதா வருஷன் நீங்க ஆரம்பிக்கலாம். ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் சார். வணக்கம் வணக்கம். நான் மேடம் பேசுறேன், குருதேவமணி ஃப்ரம் மதுரை. சொல்லுங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. மை நேம் இஸ் குரு தேவமணி. நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். நான் நியர்பை ஒரு காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 18 இயர்ஸ் ஒர்க் பண்றேன் நான் வந்துட்டு. பட் என்னுடைய ஏரியா ஃபுல்லா வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் ஐஓடி அந்த ஃபீல்டு தான் ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 6 or 7 இயர்ஸ் நான் வந்துட்டு. ஸோ தட்ஸ் ஆல். எனக்கு தேங்க்ஸ் ஃபார் டு கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின் திஸ் மீட்டிங். தேங்க்யூ. வினோத்குமார். Hello. வினோத்குமார். அடுத்து வினோத்குமார். Yeah, am I audible? Yes sir, yes. Sir, good evening, one other person here. சொல்லுங்க சார், உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். Sir, I am assistant professor in computer science near Namakkal district, Kavidas College of Arts and Science. இனிய வரவேற்புகள். Thank you. 12th. சரி, ஓகே. முகிலன் சார். என்னோட பேர் முகிலன். நான் கடலூர்ல இருந்து வரேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். சூப்பர் சூப்பர் சார். சரண்யா. சரிங்க மேடம். Okay, Priya madam. Sir, I'm Priya. I'm a student at University College of Engineering, Orni, sir. Okay, welcome. உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது லிங்க் இந்த கூட்டம் பத்தி? Sir, one of my friend shared this link, sir. Okay. Thanks for joining. Okay, ஸ்னேகா, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். Sir, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். Sir, I'm Snega from University College of Engineering, Orni, sir. Okay. Vignesh. Hello, sir. Yes, sir. உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். Sir, I'm pursuing PhD second year, sir, Department of Plant Pathology, Annamalai University, sir, Annamalai Nagar. அப்ப நம்ம டீமா நீங்க அக்ரிசிட்டி டீமா நீங்க? ஆமாங்க சார். எஸ் சார். ஓகே. தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ சார். ஹேம்லத் ஆஃப் பிசிக்ஸ் மேடம். கோகுல்நாத், உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கலாமே? Sir, I am Gokul Nath, sir. I am studying
சொல்லுங்க, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? Sorry, sir. Network error. I Okay, am okay, no studying DA and ML, sir, in Paramir Polytechnic College, sir. First year. ஓ, எங்க பழனி பாலிடெக் எங்க இருக்குது? Paramir Polytechnic, Palakkod, Paparapatti side, sir. ஓகே 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 ஓகே. ஸோ உங்க எல்லாத்துக்காக தான் ஆரம்பிச்சேன். அங்க 2 பாலிடெக்னிக் இருக்கு இல்லையா, பரம்பூர் பாலிடெக்னிக் ப்ளஸ் உங்களோட இந்த 2 தான் வந்து ஏஐ கோர்ஸ் நடத்துனாங்கன்னு கேள்விப்பட்டோம். Okay, okay. ஓகே, அடுத்து அறிமுகப்படுத்தாதது ஹேமலதா பிசிக்ஸ். கோகுல்நாத் சார், உங்களோட அன்மியூட் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. முடிஞ்சிருக்கு. உங்க சந்தேகங்கள் என்னவா இருந்தாலும் இன்னைக்கு கிளியர் பண்ணுங்க. அதுக்காக தான் வந்து இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். ஸோ என்ன பண்ண முடியும், ஏஐ வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய கான்செப்ட் வந்துட்டே இருக்கு நாளுக்கு நாள். இப்படி அடுத்து என்ன நீங்க பண்ணாலும் வந்து ஏஐ வந்து ஒரு அடிப்படையா இருக்கும். ஸோ அதனால வந்து அது எல்லாத்தையும் முடிந்த அளவுக்கு நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்க கத்துக்கலாம். மஞ்சுஸ்ரீ, இப்ப நீங்க புதுசா வந்திருக்கீங்க, உங்களை பத்தி அறிமுகம் செஞ்சுக்கோங்க. மஞ்சுஸ்ரீ, நீங்க புதுசா வந்திருக்கீங்களா, உங்களை பத்தி அறிமுகம் செஞ்சுக்கோங்க. கீர்த்தி, கிருத்திகா, உங்களை பத்தி ஒரு அறிமுகம் நீங்க செய்துக்கலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். விக்னேஷ், எனக்கு கோர்ஸா ஜாயின் பண்ணி வரவங்களா அப்ரூவ் பண்றீங்களா? ஹலோ சார். இல்லப்பா, அந்த கோர்ஸ் பர்மிஷன் தரேன், வரவங்களா நீங்க அட்மிட் பண்ணுவீங்க இல்லையா, ஜூம் மீட். ஓகே சார், கொடுங்க சார், பண்ணிக்கலாம். ஓகே. புதுசா வந்தவங்கள தமிழ் அரசன், உங்களை பத்தி அறிமுகம் செஞ்சுக்கோங்க. தமிழ் அரசன். ரஞ்சிதா, சரண்யா, மஞ்சுஸ்ரீ, இவங்க கிருத்திகா, இவங்க எல்லாமே வந்து உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் செய்துக்கலாம். சார், மேடம், உங்களை பத்தி அறிமுகம் கொடுக்கலாமே. சார், myself P. Saranya from Kanjipuram district, University College of Engineering, second year BE Computer Science படிக்கிறேன் சார். Great. Okay. Thanks. Sir, சொல்லுங்க ரஞ்சிதா. I am Ranjita. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர்னில செகண்ட் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன். ஓ, வாழ்த்துக்கள்.
Thank you, sir. புதுசா வந்ததுல ஓகே. கோபிகா உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. ஹரிப்ரி உங்களுக்கு ஸ்லைட்ஸ் கொடுக்குறேன். Hi sir, good evening. Good evening, Mr. Morley. Good evening, sir. Good evening, Dr. Anjata. Yes, sir. Yes, sir. Are you able to hear me clearly? Yes sir, perfectly. Wonderful.
ஃபோனில் வந்தவங்க எல்லாமே வந்துட்டு உங்கள் பேரை ரீமிஸ் மாற்றி வச்சுக்கோங்க. ஆர்எம், ஓப்போ இந்த பேர்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து உங்கள் பேருக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெல்கம் அருள் சார். நீச்சல்காரன் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் வந்திருக்கீங்க. யார் யார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், யார் யார் இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கார்த்திகேயன் வரதராஜன், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். Can I give a small introduction about you? Karthikeyan. Yogaraj Natarajan. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களை பத்தி. அருள் சார், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தரலாம். வணக்கம் நண்பர்களே. நான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத் துறையில வேலை பார்க்குறேன். பிளாக் செயின் உள்பட லேட்டஸ்ட் டெக்னாலஜி பலதும் என்னுடைய அன்றாட வேலைகள்ல ஒண்ணு. நன்றி. ஸோ உங்களுக்குலாம் பேச தயக்கமா இருந்ததுன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து சேட் பாக்ஸ்ல வந்து நீங்க கொடுக்கலாம். நீங்க உங்க பேரு, உங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க விஷயங்கள் நீங்க சேட் பாக்ஸ்ல கொடுத்தா போதும். செந்தில் சார் வணக்கம். Good evening to one and all. My name is Ajaf Sadiku from Annamalai University. PhD scholar நானு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்ல என்னோட மெயின் தீசிஸ் நான் பண்றேன். ஸோ நான் இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், ரைட்? எஸ் சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். முரளி சார், அவரோட நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேசலாம் மேடம், ப்ராப்ளம் இல்லை. யா, ஃபைன் சார். ஹலோ சார், நம்பர் சொல்லிட்டாங்களா சார்? இல்ல சாட் பாக்ஸ் உங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சாட் பாக்ஸ். ஓகேங்க சார். தேங்க்யூ. உதயபிரகாஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. உதயபிரகாஷ், உங்களை பத்தி ஏதாவது சொல்லுமா? அப்படி சொல்லமான்னு கேட்காதீங்க, சொல்லுங்க. ஓகே.
Fine, dear friends. Actually, எல்லாரும் வந்து உங்களோட name கொஞ்சம் rename பண்ணிக்கோங்க. We are unable to identify the exact name. Kindly change your name. This is Vivo 1951, Vivo 1901. Some names with only the initials. So, எல்லாரும் கொஞ்சம் change பண்ணா better இருக்கும். Rename பண்ணுங்க. Yeah, thank you, Jafar sir. We would just contact you shortly. Okay, thank you. முரளி சார் முரளி யோகராஜ் உங்களுக்கு ஒரு வெரி யங் லிசனர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாத்துட்டேன். வெல்கம் டு கிளப். ஓகே, 7 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஐ திங்க் இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்துட்டாருன்னா ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். இந்த போன் ஆன் பண்ணி சிஸ்டா பவர் மாதிரி இருக்கும். ஆனா மாமாதான் நான் சொன்னல போன் போயிட்டேன். Dear friends, those who have not given their introduction personally, kindly just provide their information through chat box, and one of our co-hosts is just noting it. So kindly just provide your introduction related to your name and where are you studying. அனைவருக்கும் வணக்கம். அப்போ வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஏஜிஆர் சார் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஹரிக்கு அவங்க வரவங்க எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. விக்னேஷ் நிறைய ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் மீட் பண்ணிடுங்க. ஓகே. மேல அட்மிட் ஆள் இருக்கு, அது குட்டினா எல்லாமே ஒரே அட்மிட் வந்துருவாங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாலை வேளையில் வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதை சொல்லிட்டு இதை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் தேவையான ஒண்ணு. அடுத்த இதுக்கு மேல வரக்கூடிய எல்லா இதுலயும் வந்து அடிப்படை என்ன அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டா கண்டிப்பா இருக்கும். அது சார்ந்துதான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், மிஷின் லேர்னிங் அண்ட் தென் பிளாக் செயின், இதெல்லாம் வந்து பின்னாடி இந்த உலகத்தை ஆள போறதுக்கான ஒரு நிறைய டெக்னாலஜிஸ். இந்த டெக்னாலஜி பத்தி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய தெரியுமா, இல்ல ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சமா அது புரியுதா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சர்வே எடுத்ததுல வந்து நிறைய பேருக்கு இதை பத்தின ஒரு சின்ன அடிப்படை தான் புரிஞ்சிருக்கு. அதுக்கு மேல வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நாங்க ஆரம்பிச்சது அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் we are starting with
எங்களுக்கான ரிசோர்ஸ் வந்து ஹேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். எங்களுக்கான ரிசோர்ஸ் வந்து ஏஐ இண்டஸ்ட்ரி வந்து நிறைய தேவைகள் இருக்கு. வி ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஏஐ. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்றப்ப வந்துட்டு எங்களுக்கு வந்து சரியான ரிசோர்ஸ் கிடைக்கல. அதுக்காக தான் வந்து இந்த நாங்களே ட்ரைனிங் கொடுத்து நல்ல ரிசோர்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அதை நோக்கி தான் வந்து அதுக்கான ஃபர்ஸ்ட் முயற்சி தான் வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து ஏஜி ராமகிருஷ்ணன் சார் அண்ட் பீட்டா பசுபதி சார் இவங்களாம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க, பிளஸ் அஜந்தா தேவி மேடம். ஸோ இதை பத்தி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏஐனா என்ன, அதோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்க வந்து அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணலாம், உங்க ஸ்டடீஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து யார் ஆர்கனைஸ் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஷுவல் மீடியா டெக்னாலஜிஸ் எங்களோட நிறுவனம், இரண்டாவது வந்து பரம்வீர் பாலிடெக்னிக். இவங்க வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டிப்ளமோ இன் பாலிடெக்னிக்ல டிப்ளமோ கோர்ஸா வந்து டிப்ளமோ இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து AP3 சொல்யூஷன்ஸ் அஜந்தா தேவி மேடம், இவங்க வந்துட்டு ஏஐ சம்பந்தமா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் ஜாயின்ட்லி ஒர்க் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஏஐ பத்தின பேசிக்ஸ் வந்து உங்க எல்லாத்துக்கும் அடிப்படைகள் வந்து கம்ப்ளீட்டா நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இதை வச்சுட்டு அடுத்து வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது சம்பந்தமான ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் நிறைய கண்டக்ட் பண்ண போறோம். 10 day ட்ரைனிங், 1 week ட்ரைனிங், இதெல்லாமே வந்து நாங்கள் அடுத்து ஒவ்வொன்றா கொண்டு வரோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய கத்துக்கோங்க, எங்களோட டச்ல இருங்க. இதுக்கடுத்து வந்து இன்னைக்கு வந்து பரம்வீர் பாலிடெக்னிக்கோட பிரின்சிபல் திரு கணேஷ் அவர்கள் வந்து ஒரு சின்ன வரவேற்பு கொடுப்பாரு. கணேஷ் சார் அன்மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். Hello, sir. Good evening. Sir, can you hear me? Good evening, sir. Good evening, sir. I'm Ganapati, Principal, Paramveer Polytechnic College, sir. Good evening, sir. Are you able to hear me? Yeah, I'm able to hear you. Can you able to hear me, sir? Yeah, I can hear you clearly. Okay, sir. Good evening, Very sir. nice. Good evening, sir. Good evening. Good evening, everyone. Very nice to join this meeting, sir. Even I am very interested to know what is artificial intelligence, sir, with full faith. I will try my best to give some introduction. Okay, sir. I just welcome all you, sir, on behalf of our chairman, sir. Right. From Paramveer Polytechnic College. Can we get started? Yeah, sir. So 1 second, sir. First we will give the introduction. Sure. AGR sir joined, I think we need AGR sir first. So just a bit, sir told me we will join within 5 minutes. Sure. Do we have any Google form for data collection? At present, actually, we are not making that. So when on making the registration, it is processed, sir. And let it be just, I asked Murli sir to make it. Fine, I think so. If needed, we can make one short name and contact or email. Yeah, exactly. That is actually, it is needed, I think so. So that the people will keep in connect. And then if we need it also, we can just, connect to them. Database. Exactly, exactly. Madam, good evening, Madam Manigandan. Good evening. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பத்தி நான் மேடம் சொல்றேன். ஓகே, chat boxல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. மேடம் chat boxல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அங்க ஷேர் பண்ணிடுங்க. சொல்லுங்களா?
Are you able to hear me? Sir, good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening, sir. Welcome, sir. Are you able to hear me? Yes, sir. Okay. Haripriya? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏஜிஆர் சார் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ மை செல்ஃப் ஹரிப்ரியா. நான் வந்துட்டு ஷேர் சாட்ல ஒரு சீனியர் ஆப்ரேஷன் அசோசியேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதோட விழுப்புரம் கிளக்ல ஒரு ஒன் ஆஃப் த வாலண்டியர் மெம்பரா இருக்கேன். ஸோ இன்னைக்கான இந்த செஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ முதல் முறையா வந்துட்டு ஏஜி ராமகிருஷ்ணன் சேர இந்த விழாவுக்கு இந்த டிஜிட்டல் மீட்டுக்கு வரவேற்கிறதா ரொம்ப மகிழ்ச்சி பெறுறேன். ஸோ இவரை பத்தின ஒரு சின்ன குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பாத்துறேன், நெக்ஸ்ட் வந்து தமிழ்ல அதை நம்ம சொல்லிடலாம். So, A.J. Ramakrishnan, Mr. A.J. Ramakrishnan is a professor of the Electrical Engineering Department at the Indian Institute of Science, Bangalore. He obtained his PhD in Biomedical Engineering and MTech in Electrical Engineering from the Indian Institute of Technology, Madras, and completed his undergraduate studies at PSG College of Technology. Currently, he heads the Medical Intelligence and Language Engineering Lab at the Indian Institute of Science, Bangalore. He is a fellow of Institution of Engineers and the Institution of Electronics and Telecommunication Engineers and a senior member of the Institute of Electrical and Electronics Engineers, USA. He received the Manthan Award 2014 and Manthan Award 2015 for his projects Gift of New Abilities and Madhura, the Gift of Voice, respectively. He is also one of the founder directors of Raghavira Indic Technologies Private Limited, a deep tech startup incubated by IASC. His primary research interests include auditory neuroscience, machine learning, and pattern recognition, particularly speech recognition, optical character recognition, machine listening, medical image processing, and speech synthesis. So, welcome you, sir. ஸோ ஏஜி ராமகிருஷ்ணன் சார் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம தமிழ்ல நான் சொல்லிடுறேன். ஸோ இவர் வந்துட்டு இப்போ கரண்ட்லி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல அந்த டிபார்ட்மெண்ட், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல பிஹெச்டி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல எம்டெக் பண்ணியிருக்காரு. ஸோ கரண்ட்லி மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லாங்குவேஜ் இன்ஜினியரிங் லேப் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல தலைமை வகிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம 2014, 2015 2 வருஷத்துக்கான மந்தன் விருதையும் அவர் வாங்கியிருக்காரு. அதோட சேர்த்து இப்போ நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா வந்துட்டு மிஷின் லேர்னிங், அதே மாதிரி மிஷின் லிசனிங், ஆடிட்டிவ் நியூரோ சயின்ஸ், இது ரிலேட்டடான விஷயங்கள்ல சார் வந்து ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஸோ இந்த டிஜிட்டல் மீட்டுக்கு வரவேற்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஏஜிஆர் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து தமிழ் கணிமையில வந்து அவர் வந்து முன்னோடிகள்ல வந்து முக்கியமான நபரா வந்து அவரும் இருக்காரு. தமிழ் கணிமையோட ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 10 பேரை வந்து நம்ம வரிசைப்படுத்துறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த 10 பேர்ல வந்து ஏஜி ராமகிருஷ்ணன் சார் வந்து குறிப்பிட்ட ஒரு தகுந்த நிறைய பங்களிப்பு செய்திருக்காரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை வந்து ஸ்கேன் பண்ணா அந்த டெக்னாலஜி வந்து இன்னைக்கு ஓசிஆர் அப்படின்னு சொல்றோம். அந்த ஓசிஆர் டெக்னாலஜியை தமிழ்ல வந்து உருவாக்கி கொடுத்ததுல வந்து அவரோட பங்கு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து தமிழ் கணிமை மாநாடுகள்ல அவரோட ஆய்வுகள் வந்து நிறைய பேசப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட அவர் நியூரோ சயின்ஸ் சம்பந்தமா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்ட உடனே கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரது மட்டும் இல்லாம வந்து நம்மளோட இன்னொரு சீஃப் கெஸ்ட் பிபி பதிசாரியா அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஏஜி சார். சார் ப்ளீஸ் நீங்க வந்து பேசலாம் சார். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது கரெக்டா கேக்குதா? கேக்குது சார். ஓகே சார், ரைட், தேங்க்யூ. ஸோ நான் வந்து இங்க வெளியில இருக்கேன். அதனால கொஞ்சம் வந்து என்னோட இன்டர்நெட் இப்போ வந்து மொபைல் இன்டர்நெட் மூலமா என்னோட லேப்டாப் மூலமா பேசிட்டு இருக்கேன். அதனால சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், மன்னிக்கணும். அப்புறம் இப்போ வந்து இவர் செல்வா முரளி சொன்னாரு, இது சில இதுல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு, அது உண்மை. ஆனா மெஷின் லேர்னிங்ல நான் ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட். ஒரிஜினலா ஒன்றும் பண்ணல, பட் மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்றோம். இப்போ வந்து டிவி வந்து ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, அது வந்து பெரியது. ஆனா டிவி எல்லாரும் பார்க்குறோம், அது உள்ள எப்படி ஒர்க் பண்றதுங்கிறது நமக்கு தெரியாட்டாலும் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி வந்து
அந்த அளவு இதில் கொஞ்சம் எனக்கு அதை பற்றி தெரியும். பட் மெயினாக மெஷின் லேர்னிங் வச்சு என்னென்ன செய்ய முடியும், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் அவர் கேட்டப்போ தவிரும் நான் கொஞ்சம் வேறு விஷயத்தில் பிஸியாக இருக்கேன் இந்த வாரம். ஸோ அதனால என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட் அவர் வந்து ப்ரொஃபஸர் பீத்தபாசபதிங்கிற அவர் 15 வருஷமா இண்டஸ்ட்ரியில் நல்லா ஒர்க் பண்ணி அவர் மிஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட் இப்போ டீச்சிங் பண்ணுறாரு. அதனால அவருடைய இது உரை எனக்கு அப்புறம் வரும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய இது வந்து ஜென்ரலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ மெஷின் லேர்னிங் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு குழந்தையே இருக்குன்னா குழந்தைக்கு வந்து முதல்ல வந்து வீட்டை விட்டு விளையாடல போகாத போது எந்தெந்த அனிமல்ஸ் இருக்குன்னு தெரியாது. அப்போ ஒரு வெளியில் அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை அப்பா கூட்டிகிட்டு போகும்போது இதுதான் நாய் அப்படின்னு 4 வித நாயை பார்த்த உடனே அது 5வது இதை வந்து கொஞ்சம் கலர் வேறையா இருந்தாலும் இதுதான் நாயின்னு தெரிஞ்சுக்குது. அப்போ நமக்கே வந்து அப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேண்டியிருக்கு. இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆளை பார்த்தாலும் இந்த ஆளை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து நம்மளுடைய மூளையில் அது ரெஜிஸ்டர் ஆகலை. அந்த மாதிரி தான் மெஷினும் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இப்போ நாங்கள் இது நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து மெடிக்கல் இமேஜிங்கில் ஒர்க் பண்ணுறோம். மெடிக்கல் சிக்னல்ஸை வச்சுட்டு இப்போ பிரெயின் சிக்னல்ஸ்ன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் இஇஜின்னு சொல்கிறோம், எம்ஆர்ஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயே இன்னும் மோர் சொஃபிஸ்டிகேட்டட் வந்து நுண்ணியது வந்து பெட் ஸ்கேன் அதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் எல்லாமே மியூட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்டரப்ட் பண்ண வேண்டாம், மியூட் பண்ணிக்கோங்க முதல்ல. சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. தம்பி சார் அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. சில இது வந்து ஐ திங்க் ஆர்கனைஸ் பண்றவங்க நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது எதாவது முடியும்னு பண்ணுங்க. அதான் இப்போ உடனே பண்ணிடுறோம் சார். ஓகே ரைட். தம்பி மியூட் ஆல் கொடுத்துட்டு ஆடியன்ஸ் வந்து அவங்க ரைஸ் பண்ணா வந்து அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பண்ணிட்டோம், எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஸோ இந்த இது வந்து மெஷின் லேர்னிங் சொல்றோம். அதாவது மனுஷன் வந்து கத்துக்கிறது வேற, மெஷின் கத்துக்கிறது வேற. அதுதான் மெஷின் லேர்னிங். ஆனா மனுஷனுக்கு வந்து ஜென்ரலைசேஷன் சொல்றோம். இப்போ வந்து ஒரு 4 விதமான ஒரு மாடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. எருமை மாடு பார்த்தோம், பசு மாடு பார்த்தோம், காளை மாடு பார்த்தோம், வந்து ஜெர்சி மாடு பார்த்தோம். அப்போ புது விதமான ஒரு மாடு வேற ஊர்ல இருந்து வந்துன்னா நம்ம சொல்லலாம் இது மாடு மாதிரி இருக்குன்னு ஒரு குழந்தை கூட சொல்லும். ஆனா அது மெஷினுக்கு வந்து அது அவ்வளவு ஈஸியா சொல்லி தராது. எஸ்பெஷலி வந்து பார்க்காத ஒரு 4 வித இது அனிமல்ஸ் கத்து கொடுத்துருக்கோம்னு வச்சுங்க, மிருகங்களை. அது பார்க்காத ஒரு புது திம்பிங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு வந்துன்னா இது எனக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குழந்தை கூட சொல்லும். ஆனா மெஷின் இன்ன வரைக்கும் சொல்லாது. அதனால மெஷின் மோசம்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன கத்து கொடுத்தோமோ அதை நல்லா செய்யும். அதுல இன்னொரு இருக்குன்னா, இப்ப வந்து ஒரு மனுஷன் இப்போ ஒரு டாக்டரே இருக்காருன்னு வச்சுங்க, காலையில இருந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு, ஒரு சாப்பாடு வரலன்னா நம்ம டயர்ட் ஆயிடும். இப்போ டயர்ட் ஆகும்போது கொஞ்சம் எரிச்சல் வரும், அல்லது நம்மளுடைய அட்டென்ஷன் குறையும். இப்போ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, சாப்பாடு ரொம்ப குறைச்சினாலும் அட்டென்ஷன் குறையும், ரொம்ப சாப்பிட்டீங்கனாலும் தூக்கம் வரும், படிக்க முடியாது. அப்போ ஆனா மெஷினுக்கு அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு டயர்ட்னஸே கிடையாது. அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். 24 மணி நேரம் நீங்க வந்து அதுக்கு எல்லாம் கரண்ட்டும் கொடுத்து எல்லாம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அதனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய டேட்டா எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது அது நல்லா கத்துக்கும். ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் நல்லா கத்துக்கும். மனுஷன் வந்து பல இது வந்து பாட்டு தெரியும், உங்களுக்கு சினிமா தெரியும், இது பாலிடிக்ஸ் தெரியும், அல்லது நீங்க எந்த ஒரு துறையில இருக்கீங்களோ அந்த துறையை பத்தி தெரியும். ஆனா இது மெஷின் லேர்னிங் போது ஒரு பர்டிகுலர் இது மட்டும் தான் கத்துக்கும். ஆனா அது வந்து சில சமயம் நம்மளை விட நல்லா செய்யும். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு 10,000 அல்லது 10 லட்சம் அல்லது 10 கோடி எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னாலும் அது கத்துக்க முடியும். அதுல இருந்து ஜெனரலைஸ் பண்ணி அது அந்த பர்டிகுலர் இதுல சொல்லும். இப்போ இதுல வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஷேர் பண்றேன் என்னுடைய ஸ்கிரீனை. அது வருதான்னு சொல்லுங்க. என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா? மெஷின் லேர்னிங் இன் கான்ஷியஸ்னஸ் ஸ்டடீஸ்ங்கிறது. எஸ் சார், தெரியுது. ஓகே.
ஸோ இதுல வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள், அஃப்கோர்ஸ் ப்ரொஃபசர் பீதபாசை பத்தி வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்பாரு, இன்னும் டீப்பா சொல்லி கொடுப்பாரு. நான் ஒரு மேலெழுந்து வாரியா உங்களுக்கு இதை பத்தி சொல்றேன். இப்போ கான்ஷியஸ்னஸ் ஸ்டடீஸ்னா இப்போ வந்து கோமான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோமாங்கிறது நம்ம காமனா நம்ம வந்து டாக்டரா இல்லாதவங்க வந்து எல்லாத்தையும் ஏதோ ஆயிடுச்சு, அவங்களுக்கு அடிபட்டாரு கோமான்னு சொல்லுவோம். ஆனா நீங்க டாக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா அந்த கோமா இதுலயே அது வந்து டிசார்டர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சொல்றாங்க. ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சு சார், ஸ்கிரீன்ஷாட். ஓகேயா? ஓகே ஷேர் ஆயிட்டு சார். ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மூளை ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது பேசினா நம்ம கேட்குது, தொட்டா கேட்குது. அதே தூங்கிட்டு இருந்தான்னு வச்சுங்க, நம்ம நார்மலா தான் இருக்கும். ஆனாலும் அல்லது ரொம்ப கத்தி பேசினால் ஒழியா அல்லது நம்மளை அடிச்சால் ஒழியா நம்ம வந்து எதிர்க்காம தூங்கி. அதை பத்தி இந்த ஒரு இது காமிக்குது பாருங்க. கீழே எக்ஸ் ஆக்சிஸ் சொல்றேன், இந்த பக்கம் போறது வந்து லெவல் ஆஃப் அரோசல். அதாவது கண்ணு திறந்திருக்கா, அவர் வந்து இது அப்படிங்கிறது அந்த இதை பொறுத்து என்ன நடக்கிறது கவனிக்கிறாரா அப்படின்னு. ஏதோ ஒரு எதிர்பார்க்காத ஏதோ இதெல்லாம் கிறுக்கெல்லாம் வருது, சாரி அபவுட் இட். அப்புறம் ஒய் ஆக்சின்னு சொல்றோம், இதுல வந்து அவேர்னஸ். அது வந்து அவேர்னஸ் ஆஃப் செல்ஃப், என்வைரன்மெண்ட் அண்ட் செல்ஃப். இப்போ நம்ம பேசுறதுக்கு கேட்டு அதுல இருந்து ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, அது புரியுதா, அதெல்லாம் இது. இப்போ வந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அவருக்கு அது ஒன்றும் கேட்காது, அவர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. அதனால அவர் வந்து சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனா வந்து கோமால இருக்கிறவர் வந்து நார்மலாவே நம்ம பேசும்போதே அவருக்கு கேட்காது. அதை வந்து இது சொல்றாங்க. என்னென்னலாம் ஒரு மனுஷனுடைய கான்ஷியஸ்னஸ் சொல்றோம். கான்ஷியஸ்னஸ்க்கு என்ன தமிழ் டக்குன்னு தெரியல எனக்கு. அது அதனுடைய எத்தனை விதமான விதத்துல அது வர. கோமாங்கிறது ஒண்ணு. கோமாலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. மினிமலி கான்ஷியஸ் ஸ்டேட், வெஜிடேட்டிவ் ஸ்டேட் சொல்றாங்க. அப்புறம் வந்து இது ஒன் மோர் திங் வந்து மேல மூடி லாக்ட்-இன் சிண்ட்ரோம் போட்டிருக்காங்க. லாக்ட்-இன் சிண்ட்ரோம்ங்கிறது என்னன்னா, மூளை நல்லா வேலை செய்யும். நம்ம பேசிட்டு இருப்போம், அவங்களுக்கு கேட்கும். பாரு என்ன ஆனாச்சா தெரியல, இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா அவங்களுக்கு நல்லாவே புரியும். டேய் நான் நல்லா தான்டா இருக்கேன்னு சொல்ல தோணும். ஆனா அவங்க வாயால பேச முடியாது, கையை நகர்த்த முடியாது. அதாவது எல்லா வித மசில்ஸும் லாக் ஆயிடும் அவங்களுக்கு. ஆனா மூளை மட்டும் ஒர்க் பண்ணும். ஒருத்தர் வந்து 10 வருஷம் அந்த லாக்ட்-இன் சிண்ட்ரோம் இருந்து அப்புறமா முழிப்பு வந்து நார்மலா வந்தாரு. அப்போ அவர் சொன்னாராம், எல்லாரும் என்னை கண்டபடி திட்டினாங்க, கேலி பண்ணாங்க, அதெல்லாம் நான் கேட்டுட்டே இருந்தேன், அதனால என்னால ஒன்றும் பேச முடியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு. இதை வந்து எப்படி வந்து டாக்டராலே கண்டுபிடிக்க முடியறது இல்லை. சில இது அவங்க வந்து சில லெவல் வந்து அவங்க கேட்பாங்க, காலை நகர்த்து அப்படிம்பாங்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம், அப்போ சில பேர் வந்து காலை நகர்த்துறாங்க. ஒரு கால் நகர்த்துவா, இன்னொரு கால் நகர்த்த முடியாது. கையை நல்லா இறுக்கி பிடிப்பாங்க வலிக்கிற மாதிரி, அப்ப கொஞ்சம் நகர்த்துவான். அப்ப அந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இதை வச்சு ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து கான்ஷியஸ் இருக்கு. அதுக்கு வந்து மினிமலி கான்ஷியஸ்னு சொல்றோம். இப்ப வந்து இந்த ஆளுங்க வந்து கோமால இருந்து முழிச்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா கோமா வந்து சில பேர் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல படுக்கையில இருந்துட்டு அப்புறம் வெளியில் வருவாங்க. சில பேர் வரதே இல்லை. அப்போ அதுக்கு எக்கச்சக்கமா செலவாகுது. அதுக்கு பண்ணுமா வேண்டாமா? சில நாட்டுல வந்து யூத்தனேஷியான்னு ஒரு இது இருக்கு. அதாவது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இனிமே எங்களால செலவழிக்க முடியாது, டாக்டரும் வந்து இனிமே அவரை பழிச்சு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்கள மரணம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து. அப்ப அதுக்கு வந்து டிசைட் பண்ணும் என்ன நம்ம செய்யறது கரெக்டு தானா. இந்த மாதிரி பல இது வந்து இப்ப நாங்களும் சில இது பண்றோம். ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுவும் அவங்களுடைய அம்மா குரல்ல பேர் கூப்பிட்டான்னு அந்த மூளை வந்து ஒர்க் பண்ணுது. அவர் எந்திருக்க மாட்டாரு. ஆனா நீங்க அவருடைய பிரெயின் வேவ்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா இந்த மெஷின் லேர்னிங்ல வந்து அதுக்கு இது அதுல இருந்து கண்டுபிடிச்சு அவர் வந்து நீங்க பேசுறத லிசன் பண்றாருன்னு சொல்லுது. நீங்க அந்த இந்த செட்டிங் கொஞ்சம் மாத்தி விடுங்க. அதாவது மாத்திரம் நோட் பண்றாங்க இல்லையா, அனோட் வந்து யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மாத்திடுங்க.
மாத்திரும். இதுல வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஐ திங்க் யூ வாண்ட் டு லிசன் அண்ட் லேர்ன். ஸோ கொஞ்சம் ப்ளே பண்ணாம இருந்தீங்கன்னா சார் சொல்லி தர்றது எல்லாருக்கும் புரியும். இட் வில் பி எக்ஸலண்ட் அண்ட் இட் ஓன்ட் யூனோ டிஸ்டர்ப். அதாவது பிரம்மன் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் அது வருது. பேரை கண்டுபிடிக்க முடியும். சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம். ஸோ தம்பி அதை கொஞ்சம் செட்டிங் மட்டும் மாத்தி விடுங்க. மாத்திரும். இப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருடைய தலையில வந்து நிறைய எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் போட்டு அதுல இருந்து அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி இது எதுவும் இன்ஜெக்ஷன் கூட கிடையாது, வெறும் மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் தலையில போட்டு கனெக்ட் பண்ணி அதுல இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பிரெயினுடைய ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் இல்லை இஇஜின்னு சொல்றோம். அதுல இருந்து இந்த டிஃபரெண்ட் இது அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்களா, லைட் ஸ்லீப்பா, டீப் ஸ்லீப்பா, அனஸ்தீஷியால இருக்கானா, இல்லை கோமால இருக்கானா, ரேபிட் ஐ மூவ்மெண்ட். சில பேர் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கனவு வரும், கனவு இல்லாம இருக்கிறது டீப் ஸ்லீப், கனவு இருக்கும்போது அது வேற ஸ்லீப், அதுக்கு பேர் ரேபிட் ஐ மூவ்மெண்ட்ங்கிறாங்க. அது நடக்குதா, இல்ல அவேர் அனஸ்தீஷியா. சில பேருக்கு அனஸ்தீஷியா கொடுத்தாலும் வந்து அவங்க ஆபரேஷன் முடிஞ்ச உடம்பு டாக்டர் என்ன சொல்றாங்க கேட்டுட்டு வராங்க, அது ஒரு ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி பல இது இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுவும் அதே தான் காமிக்குது. இது ரிஃப்ளெக்ஸ் இருக்குமா, அதாவது ரிஃப்ளெக்ஸ்னா இப்போ வந்து நியூராலஜிஸ்ட் போனீங்கன்னா ஒரு சுத்தியல் வச்சு முட்டில் தட்டுவார், அப்போ காலை டக்குன்னு நகர்த்துவோம். அந்த மாதிரி இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் வச்சிருக்கும்போது இந்த இதுக்கு வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்கலாங்கிறது காமிக்கிறாங்க. நான் சொன்ன ஏற்கனவே சிடிங்கிறது கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, சிடி ஸ்கேன் சொல்றாங்க இல்லையா, அதான் எம்ஆர்ஐ, இஇஜி, அப்புறம் பெட்னு அதுலயே வேற ஒரு ஸ்கேன் இருக்கு, டிரான்ஸ்கிரேனியல் மேக்னேஷன், தலையில வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம், கொடுத்து அதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாங்க. ரெஸ்டிங் ஸ்டேட், வெறும்னா படுத்துட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் அந்த எம்ஆர்ஐல சில டிஃபரன்ஸ் தெரியுது பேஷண்ட்டுக்கும் நார்மலுக்கும். இந்த மாதிரி பல இதை வந்து பண்ணி அதை வந்து மெஷின் லேர்னிங் மூலமா அதுக்கு மெஷினுக்கு கத்து கொடுத்தா அவங்க இந்த கேள்வி கேட்கிறாங்க. இது வந்து நியூராலஜிஸ்ட் வந்து இன்டர்நேஷனலா வந்து இது கேட்டிருக்காங்க. கேன் நான் விஷுவல் அனாலிசிஸ் ஆஃப் கிளினிக்கல் ஸ்டாண்டர்ட் இஇஜி டிஃபரன்ஷியேட் கோமா அண்ட் திஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட்டஸ் சொன்னோம் இல்லையா, அந்த இது தட் இஸ் அன்ரெஸ்பான்சிவ் வேக்ஃபுல்னஸ் ஸ்டேட். கண்ணை திறந்திருப்பாங்க ஆனா நீங்க பேசினா அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க, அது ஒரு ஸ்டேட்டஸ். எம்சிஎஸ்னா மினிமலி கான்சியஸ். இந்த மாதிரி டிஃபரெண்ட் கோமா ஸ்டேட்டை வந்து ஆளை தொடாம பேசாம இஜில இருந்து கண்டுபிடிக்க முடியுமா மெஷின் லேர்னிங்கா வச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து நியூராலஜிஸ்டே இன்டர்நேஷனல்ல வந்து போன வருஷம் இந்த ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். அதுல வந்து அவங்க ஸ்டடி பண்ணி இதெல்லாம் வந்து பீத்தபாஸ் பத்தி நிறைய சொல்லுவார், டீப் லேர்னிங் அப்படின்ட்டு. இந்த நம்ம தலையில வந்து எப்படி பிரெயின்குள்ள நியூரான்ஸ் இருக்கோ அது மாதிரி டீப் லேர்னிங்ல ஆயிரக்கணக்காக அல்லது மில்லியன் கணக்கான நியூரான்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ல சிமுலேட் பண்ணி அதை கத்துக்க வைக்கிறாங்க. அதை வச்சுட்டு வந்து அவங்க இதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, ஸ்லீப் இஇஜி, அதாவது தூங்கும் போது இஇஜி ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து மெஷின் லேர்னிங் மூலமா அல்லது டீப் லேர்னிங் மூலமா அனலைஸ் பண்ணி கோமா இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா. எல்லாமே இந்த கோமா இதை பத்தி சொல்றேன்னா நாங்க அதுல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய ஸ்டூடெண்ட் இப்போ வந்து வேர்ல்ட்லேயே அந்த ஸ்பெஷல் லேப் வந்து இதுல இருக்கு, ஜெர்மனி கிட்ட இருக்கு, அங்க போயிட்டு வந்தார். ஸோ அதுல இருந்து சில இதெல்லாம் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். அந்த பிரம்மம் ஏதோ பண்ணிட்டே இருக்காரு. ஓகே, அப்புறம் ஹை டென்சிட்டி இருக்கு. இப்போ தலையில வந்து முன்னெல்லாம் 21 எலக்ட்ரோட் போடுவாங்க, இப்போ வந்து 64 எலக்ட்ரோடு தலை முழுக்க இருக்கும். ஒரு கேப் மாதிரி இருக்கும், அந்த கேப்ல நிறைய எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு இதுல பிரெயின் சொல்யூஷனுங்கிறது உப்பு தண்ணியில துவைச்சு அப்படியே தலையில வச்சீங்கன்னா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி வந்து டைரக்டா அந்த இஇஜி எல்லாம் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சு அதை அரை மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஹை டென்சிட்டி இஇஜி. ஹை டென்சிட்டியா நிறைய குட்டி குட்டியா நிறைய இருக்கிறதுனால ஹை டென்சிட்டி.
அந்த ஹை டென்சிட்டி இஇஜியும் கம்ப்யூட்டேஷனல் டெக்னிக்ஸ், இங்கே அவங்க டாக்டர் சொல்றாங்க கம்ப்யூட்டேஷன் டெக்னிக்ஸ் சொல்றாங்க. பேசிக்கலி வாட் தே மீன் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். கம்பேர்ட் டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் டாக்டர் உங்ககிட்ட போனோன்னு எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்குறாரு, இதை வச்சு பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து கோமா பேஷண்ட்ஸ்க்கு நடக்காது. அதை வந்து வச்சு அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதையும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் அதே தான் கண்டினியூவேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் வந்து சொல்றாங்க. ஸோ that's all I want to say. I told you I'll not be talking for long. So இதுல ஏதாவது சின்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு 2 நிமிஷம் கேட்கலாம். இல்லாட்டா செல்வா முரளி என்ன நினைக்கிறாரோ அடுத்தது பண்ணலாம். யாருக்குன்னு இது சம்பந்தமா கேள்விகள் இருந்தது அப்படின்னா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். யாராவது ஒருத்தர் வந்து கீழே ரைஸ் பண்றதை ரைஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த நியூரோ சயின்ஸ் சம்பந்தமான ஸ்டடிஸ் வந்து ரொம்பவே குறைவு. அதுவும் அதுல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு படிக்கிறதுங்கிறது ரொம்பவே குறைவு. இந்த மாதிரி புது டெக்னாலஜில வந்து ஏஜிஆர் சார் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து உங்களை வந்து அவர் இன்வைட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் இது எப்படிலாம் பண்றாங்க, அந்த நியூரோ சயின்ஸ்ல என்ன மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டடிஸ்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் வந்து நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி இப்போ ஏஜிஆர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு. இப்போ இந்த அட்வான்ஸ்ல வந்து நம்ம வந்து எப்படிலாம் கத்துக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் அடுத்து பிஜேபதி சார் வந்து நமக்கு வந்து சொல்ல போறாரு. ஸோ அதனால வந்து நன்றி ஏஜிஆர் சார். நாங்க கேட்ட உடனே வந்து இவ்வளவு தூரம் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. இது எங்களுக்கு எல்லாமே வந்து புது தகவல். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நியூரோ சயின்ஸ்ல வந்து நிறைய ரொம்ப ஸ்டடிஸ் வந்து குறைவா தான் இருக்கு. நியூரோ சயின்ஸ்னு கிடையாது, மெடிக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏஐ பயன்படுத்துறது ரொம்பவே குறைவா தான் இருக்கு இந்தியாவில். நேற்று கூட வந்து இவர் நாராயண வித்யாலயோட ஸ்ரீ செட்டி சார் பேசுனதெல்லாம் கேட்கிறப்போ வந்துட்டு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் கம்ப்யூட்டர் வந்து இன்னும் முழுசா வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வரல. அதுவும் குறிப்பா ஏஐ வந்து இன்னும் அதிகமா வரல, நிறைய தேவை இருக்கு அப்படின்லாம் அவர் சொன்னாரு. ஸோ அதனால வந்து அதுலயும் வந்து ஒரு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை வந்து ஒரு அதுல நியூரோ சயின்ஸ்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபார் தேர் ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்துட்டு ஹரிப்ரியா. நன்றி சார். ஸோ அடுத்ததா வந்து ஒரே நிமிஷமா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஒரு சின்ன சேஞ்ச்மா, நீச்சல்காரன் வந்து கடைசியா இது பண்ணிக்கலாம். பீத பாசுபதி சார் வந்து அடுத்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்ததாக சார் வந்துட்டு டிஜிட்டல் இன்வைட் பண்ண ரொம்ப பெருப்படுறோம். ஸோ அவரை பத்தி ஒரு சின்ன பார்க்கலாம். டாக்டர் பீத பாசுபதி currently does professor in Department of Computer Science and Engineering, School of Engineering, Amrita Vishwa Vidyapitham, Bengaluru. He has completed PhD Indian Institute of Science, Bangalore, 2007. His research interests include intelligent data processing, machine learning. He has over 2 years of research experience and has 14 years industry experience. He has 20 years papers published in journals and conferences. He is also inventor of 3 patents granted by USPTO and another published patent. So thank you sir for this wonderful event. So சாரை பத்தி ஒரு குறிப்பா வந்து தமிழ்ல நம்ம கேட்டுடலாம். ஸோ டாக்டர் பீத பாசுபதி சார் வந்துட்டு அமிர்தா விஸ்வா வித்யாபீதம், அதாவது இந்த ஒரு காலேஜ்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல பிஹெச்டி பண்ணிருக்காரு. ஸோ இப்போ கரண்ட்லி வந்துட்டு இவர் மாதிரி அதே மாதிரி இன்டெலிஜென்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸிங்ல இப்போ கரண்ட் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இவருக்கு 20 வருடங்கள் வந்துட்டு இந்த ரிசர்ச் இருக்கு. அது இல்லாம இவர் 20 பேப்பர்ஸ் அண்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இவர் 3 பேட்ஸ் வந்து அவரோட உங்க வாய்ஸ் வந்து கிளியரா இல்ல. நானே தமிழ்ல விளக்கமா சொல்லிடுறேன். ஓகே ஓகே. உங்க வாய்ஸ் வந்து கிளியரா இல்லமா, ரொம்ப ஹேங் ஆகுது உங்க வாய்ஸ். So I just give the introduction about Pida Pasapati sir. So sir பொறுத்த வரைக்கும் வந்து he has lot of experience in artificial intelligence and the machine learning. Sir given a lot of paid courses about the machine learning and the AI courses, but he given the very
deep knowledge about what is AI, what is machine learning for us. So what it's basic information வந்து நமக்கு ஹரிப்ரியா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து சார் வந்து நமக்கு வந்து வாட் இஸ் ஏஐலாம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சார் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. வெல்கம் சார். So stage on yours, please. Answer. Thank you very much. I will be speaking in English because I don't know Tamil, and request all the audience to excuse me for that. I'll share my screen now. Please let me know once my screen is visible. Yes, visible, sir. And is my audio quite clear? Clear, sir. Thank you very much, Mr. Murali. And before I start this talk, I want to thank Professor A.G. Ramakrishnan, who is my teacher, my guide, who has guided me not only in terms of my technical studies, but has shaped me as a person to a great extent. Thank you very much, sir. With this, let me get started. Brahmarpanam Brahmahavi Brahmagno Brahmanahutam Brahmeva Tena Grantavyam Brahma Karma Samadhyam. Everything is Brahman. It's Brahman through which I'm an agent through whom I am trying to do a Brahma Karma, and Brahman is also only getting it done through me. About me, I know my introduction has already been done, and I don't have to go into all those details. I just want to call out here that I'm very excited about the National Education Policy 2020. And my dream is to create contents of higher education in all regional languages. This will help our youth, people who feel that language is a barrier for them to access higher and technical education, to be able to do it easily. I request everyone's cooperation who are present here, who can read and speak in English, can understand English documents, to contribute towards this initiative. If you can create one small module, each one of us create one small module of teaching in the regional languages, in a year's time, we'll have thousands of such modules available in all the regional languages. And that's going to be benefiting quite a lot of Indians across the country. Thank you very much. And I want to kind of put a disclaimer that most of the content which I have used in these slides have been taken from different sources, and I express my gratitude to all the authors and creators of them, and this content is created for non-commercial purposes. Today's agenda, I'll be giving an introduction into artificial intelligence, what it is, when did it start, how did it start, some of the applications where it is playing life-changing roles. I'll be giving a little introduction into machine learning, and I'll also be talking about the job opportunities which are available for AI professionals in the today's market, as well as we stride into the future. With this, let me get started. It all started with Dr. Alan Turing in 1950, making a statement that I propose to consider the question, can machines think? And then subsequently it became the Turing test, right? So he basically called out saying that, see, the thinking of a machine necessarily doesn't have to be at par with how a human being is thinking, right? Question is whether it is or it is not possible for machinery to show intelligent behavior. Now, of course, that time, the definition of intelligent behavior for a machine was much different from how we try to look at it today. But this thought leader created the thinking process and set the ball rolling. He didn't talk about artificial intelligence. His only question was, can machines think? Or can machines demonstrate behaviors
which is equivalent to human thinking. Subsequently, in 1946, Dr. John McCarthy, he proposed for a Dartmouth workshop, okay, which basically transformed and changed the way we start thinking about this particular field and how we look at it today. He proposed a 2-month, 10-man study of artificial intelligence. This is the first time someone coined the term artificial intelligence, to be carried out during the summer of 1956 at Dartmouth College in Hanover, New Hampshire, US. Okay. Now he had given the list of people who would participate, and that included at those time all the top leaders in the field of academics, linguistics, psychologists, computer scientists, mathematicians, to come together and then come up with a mechanism by which you can formulate how machines can become intelligent, how machinery languages can be used to set the whole process of making machines do intelligent work. With that, everything is history. Today, AI lies in our pocket. Quickly, a little bit of briefing into how AI has transformed over the years, like evolution of artificial neurons. Okay, started in 1943. That basically by Professor Rosenblatt, who was a psychologist, he created a mathematical model of how a perceptron looks like. Okay, with that, Professor Turing basically come up with the Turing machine principle, and then the path of AI started in 1956. And the first chatbot Eliza was created in IBM in 1966. Then it became all things have started changing. There was a period of winter or hibernation, as we call it, okay, where the initial enthusiasm with which machine learning and artificial intelligence got started in 1950s, running into beginning 60s, enthusiasm kind of started dying down because the expectation was machines will start performing wonders. Okay. But unfortunately, the machines at that point of time and the computational power at that point of time was not up to the mark to substantiate the capabilities which machines can provide. Today, a small smartphone which is lying in our hand or in our pocket, very cheaply available in the market, can create 1,000 times more computation than the high-end computing systems which are available at that time. Now, of course, today we do a lot of greater things. Now, if we look at how AI is transforming our world around us, okay, you can see some of the various business domains, okay, in which AI is playing significant role. Starts with healthcare, and everyone is talking of smart healthcare today across the globe, all the countries, all the continents. Everyone wants to make healthcare cheap. Everyone wants to make healthcare affordable. Everyone wants to make healthcare smart, so that the reason being, professionals who are trained for providing healthcare to us or to the citizens of any country are less in number. Providing training to healthcare professionals is costly, and smartness with usage of machines can bring down the effectiveness of these healthcare professionals as well as make healthcare affordable. I'm also trying to quote Dr. Devi Sethi, who is a famous cardiologist in our country. I think in 2014, he made a statement. In India, 80% of the jobs which are done by doctors today can be taken over by systems, because those are all rule-based processing. You go to a doctor, the doctor basically asks you what you have. You say that I have a sore throat, I have a little cough, I have a headache. The doctor prescribes medicines. There is nothing more happening beyond that. And 80% of the trained medical professionals' time in India is going for such kind of e-health rule-based processing. And that can easily be taken up by machines. Of course, there are societal conditions and constraints for which we have not been able to make progress. But going beyond, whether we are talking of cybersecurity, we are talking of manufacturing, transportation, education, information technology, or whether it is in construction or retail, everywhere, artificial intelligence is making a lot of change. Simple example, you have your transportation in your pocket. You can open your mobile phone, you can book a ticket
for any airline, any train destination, buses. You can book an Uber, move from one place to another, even in remote areas, in the villages. Okay, that's how it has started changing. Education is getting drastically transformed with the usage of AI. Today, students know far more than what the teachers know. Okay, and that's a challenge to the society, but everyone has to get transformed. But the good thing about this is that today students have access to technologies which is helping them learn and then deliver in terms of the outcomes of their studies. What was something which was unimaginable when I studied. Today, a student can create systems and solutions as their mini projects in courseworks, which used to be equivalent to PhD work maybe 20 years, 30 years back. Okay. Now, how it is basically changing with different kind of personalized user experiences. We have AI-powered chatbots, and you would have probably interacted with quite a few chatbots when you reach out to a bank or to an insurance company or things of that nature. It is doing a lot of predictive analysis and giving us, for example, during this Corona time, okay, you would have seen on a daily basis in the newspaper, predictions coming up like, what the current state of how many patients are there and what the prediction that how many people will be getting infected in next 2 days, next 1 week or next 1 month. And that helped the government quite a lot in terms of planning their logistics, administering the vaccines and things of that nature. Content generation is about, we create content like a human being would do. For example, I can show an image to one of the students and the student will be able to describe what is there in the image in a paragraph or sometimes probably going into a page or more than that. How do we make machines automatically create content of that nature is playing a huge role both in terms of business as well as in personal lives, and that's coming out. And one of the things what is happening here is fake news. Okay, we get affected by unnecessary media content and fake news which comes in and starts influencing user opinions about it. So it has a good part of it, it has an unfavorable part of it, but mostly today AI is doing a lot more good than bad into the society, and people's life is getting transformed. Now let's look at some use cases or how in particular domain AI is making transformation. For example, in healthcare, virtual nursing assistants. For example, I am a person who is at home and I need certain assistance, like, for someone to remind me when to take medicine, what I am supposed to do, what I am not supposed to do. If I am like, there are a lot of elderly people who require like, assistance in terms of when the medicines to be taken, how it is to be taken, they forget about it and things of that nature. Virtual nursing assistants actually play a big role in that. Medical image analysis, for example, whether it is an X-ray image for a fracture or a mammogram for a breast X-ray which has been created to detect calcification, or to MRI images, or to CT scans and things of that nature. Analysis of these images are playing a huge role in terms of how doctors perceive, okay, and perform their diagnosis in terms of some of the ailments which are there. AI-assisted robotic surgery is no more a science fiction. It has already been proven. Many places, people are like, doctors and the medical community is trying to get government permission to start acting on it. This is going to transform the way surgery gets created. Imagine one top-notch surgeon sitting in one of the remote locations is able to control hundreds of surgeries across the country, remotely and even outside the country, and deliver. It's like one surgeon present in 100 different places and administering the surgery, and is like, able to provide his or her expertise to cure hundreds of patients simultaneously. That's going to be an awesome situation in front of us. Now, of course, there are other places when in healthcare, like, automated workflow assistance. For example, let's say someone wants to get hospitalized for a surgery, planned surgery or something of that nature. You raise a request for a pre-surgery and the entire process is getting automated in terms of starting from your how much insurance you have, whether you require a surgery or not, how much of grant should be given to the hospital, which hospital you are at, like, you can get admitted, all these things. And subsequently, like during your surgery, different approval processes, post-surgery, the claims and management of those things are mostly getting automated, if not fully, but to a great extent.
AI is getting used to detect fraud and forgery, which is happening in healthcare administration and the claims which are coming in, so that the premiums we pay to insure ourselves against different kind of health conditions come down. Okay, many a times AI is playing a strong role in terms of what medicines. Sometimes the doctors are prescribe you medications. Sometimes they don't know your history, and those medications could be affecting you adversely. And when that particular doctor is prescribing medicine, AI is coming into play to kind of warn the doctor, saying that, hey, you have a history of adverse reactions or something of that nature happening to you when you take such kind of drugs. So the doctor can take a conscious decision. Okay. And these are some of the examples. For example, a nurse can actually pull out the patient's data and then provide right kind of service. And this example of prescription, which I said, when the doctor is prescribing, the decision support is coming from AI to give a patient-specific information, the prior history of the patient, how the patient should be treated. Okay, so that the doctor can take more conscious and knowledgeable decision in terms of administering. Okay, pharmacists, even if the doctor is prescribing a medicine, when it arrives at the pharmacist actually gets AI-enabled different suggestions on what are the different alternatives which can be given. Okay, and whether that kind of medication is suitable for that kind, because we have historical incidents where the doctor by mistake, instead of putting milligrams, had put doses of antibiotics to be administered. Thankfully, the patient didn't die, but it created a huge kind of situation about how AI helps us. Clinical laboratories are using AI to a great extent in terms of providing clinical services, and radiologists and others also use it. In banking and financial services, whether it is about stock market prediction or it is about sales forecasting, the tradings which people do, personalized banking services, and different kinds of process. For example, if you have a credit card, okay, and you try to go and try to do a transaction, there are back-end bots or robots which are sitting, AI-enabled robots which are sitting, which can immediately detect whether they suspect a fraud on the transaction which is going on. And immediately either an SMS message will come to you or an agent from the backend center will call you to kind of check whether this transaction is authentic or not. And this happens within seconds, because a transaction for a credit card transaction has to be completed within some 32 to 45 seconds. Within that, this entire process gets done. And if you are picking up the call and confirming, they will pass it. And if you have not picked up and you have not been able to confirm, there are still back-end mechanisms by which it can be rolled back at a later point of time. Different kind of risk management is coming in, which is helping banking and financial services provide the right kind of products and services to its customers. I just want to check, am I going too fast? No, sir. No, sir. Wonderful. Thank you. Let's look at how we can, how our governments are using for providing different kind of services to its citizens. Now, I'm quite sure all of you are aware of this Aadhaar-based benefit transfer. The other accounts have been linked, and I know there are still different challenges in terms of ground realities of how the benefits are getting transferred to the end users. But today, if you look at it, all in the rural areas, I'm from a very remote village. Okay, and even there, people who go and take part into the government schemes of doing the labor and then getting paid at the end of the day, the amount of money they get paid gets transferred into their bank account. Okay, this has basically closed a lot of leakage of this kind of benefits going to middleman and the thugs who were kind of harassing people and were looting a lot of the money of the government, as well as the end users and the poor people who are supposed to get that benefit were not getting it. DigiLocker is available for certificates. Fraud in higher education was a big concern, and then the government has come up with DigiLocker. All your certificates and marks will be available in DigiLocker. Once you authorize a particular university, let's say tomorrow you want to get an admission into IISc, okay, and then you claim that you have passed from this particular higher educational institution with mark sheets and certificates, IISc may have direct access to the DigiLocker, and you don't have to submit anything. And IISc will be able to pull out all those details and basis that your admission can be confirmed or can be denied. Okay. The academic credit bank of credit, which we are talking, which is aligned with again, you being able to transfer your degree from one college to another is another situation where government is coming up with this.
and a lot of higher educational institutions have started participating and universities have started participating. So any course you complete anywhere, that is like a credit report which is getting stored in the bank account or an academic bank account which is created for you. Okay. Let's say for whatever reason you go out of the education system because of different needs at this point of time, and you want to come back and continue your academics after 5 years, then this credit which you have accumulated so far will be continuing, and the educational institutions will be able to provide you with that. Okay. Now UPI and financial linkage, I am sure all of you are using it, whether it is through Paytm, Google Pay, or any of Phone Pay or any of such things. Okay. What used to take sometimes days for getting a financial settlement happen, today it is happening in a matter of seconds. This is helping consumers. This is helping the businessmen, the business people as well. Income tax filing process and processing has reached unimaginable kind of state. Today, 98% of the tax filings is getting processed automatically. And you get all these messages from central processing unit automatically. Okay. Settlement of any dues, either from the taxpayer side or from the income tax department side, is getting settled at unprecedented rate. Beyond that, government using a lot of AI and machine learning capabilities to find out where traffic congestions are likely to happen, predicting crime and suggesting optimal police control and patrol presence in different places. Measuring, like, estimating whether disasters are likely to strike in a particular place, weather predictions, fraudulent manuscript claims, which we have already spoken about. Okay. And drones bordering, like, patrolling the border areas to find out if there are some intrusions which are happening in and things of that nature. Lot of things government is also using for its benefits of its citizens. Now, government has released, like, India's focus on artificial intelligence, and the focus areas which have been prescribed by Government of India or are envisioned by Government of India in the going forward things or moving forward years is basically a lot of focus is getting paid and will continue to get paid into areas of healthcare, agriculture, education, smart cities and infrastructure, smart mobility and transportation. How do we make our transportation more eco-friendly? How do we manage our traffic so that from one place to another, you can reach quite quickly? I don't know about your locality, but in Bangalore especially, to move from one place to another, which is 10 kilometers away, sometimes it takes 1 to 1.5 hours. And that's usual, right? So we plan our movement, like when I go to my college, which is around 12 kilometers away from my residence, it takes me in the morning around 1 hour, and to return in the afternoon, where I start from there at around 4:30, it takes me around 1.5 hours to reach home. How? That's mostly because the condition of the roads and the traffic congestion is a huge problem. How do we ensure smooth flow of transport of the vehicles which are moving? Traffic get decongested and people can move from one place to another. Okay, and that thereby also reducing carbon footprint. Because if there are a lot of cars which are piled up at the traffic junctions, they are also emitting a lot of smoke and creating a lot of pollution. That's a health hazard. Okay, how do we bring all these things together and provide better infrastructure, better facility, and better, like, life quality for all of our citizens is the focus area of Government of India. Now, with this, I'll move on to a little bit about what is machine learning. I'm sure you have heard a lot about it. Maybe you have read a lot about it, but just touching upon this topic for the benefit of someone who might still have certain questions about what's the relationship between AI and machine learning and how does machine learning is making changes for us today. So artificial intelligence is a broad term. Okay, it may have learning capabilities, it may not have learning capabilities. For example, I can write a rule-based program, okay, to execute certain things. I can write a program which can execute a set of steps with if-else conditions, yet create that intelligence and deliver it to me. Okay, but machine learning is there where the machine tries to learn what a human being is expecting or what a human being is trying to do. Okay, and we are not writing code for how the machine is going to do it.
We have certain algorithms and programs which are generically built, but how that program will get applied to a specific scenario is what is learned by machines automatically. Okay, and hence machine learning is an area which is a smaller subset or is a subset of the area under artificial intelligence. Of course, it is intelligent machine building, but then it is a specific segment, okay, which comes under the artificial intelligence. Now, within machine learning, we have a smaller area, and Professor Aziar was trying to talk about it, deep learning, okay? Deep learning is about building bigger and huge and deeper neural networks, okay? These networks have started behaving like, mimicking human behavior to a great extent in different fields of activities, okay? Let me move on. And if you look at it, right, what is happening here is that in a regular computer program, you provide the computer with data and you provide the computer with a program. And the combination of the data and program create an output. Just give me a few seconds. So it generates output for us, okay? And you can write your apps, you can have websites where you can go and give some inputs and it will generate output for you, okay? Here the program is already written by a skilled professional. It could be by you, or it could be by me, or it could be by anyone. But essentially the program is already created and the program is available. We use data, we use this program to generate the output which we need from it. Whereas machine learning is a little different. We don't give that program to the computer to generate an output. Most of the time we give the data and we give the output we desire for that particular data. For example, let's take a small example, okay? We want to build a program which will take in an input number and generate the square of the number for us. I give 2, it gives me 4. I give 3, it gives me 9. Now what I could do is that I can open a programming language like a C programming language or Java or Python. I can write a piece of code which will collect a user input of the number and it will calculate the square of the number and it will give it back the output to me. But in a machine learning scenario, I'm not writing that program. I'm saying the data is 2 and the output I want to see from it is 4. I'm giving the data sample as 3 and I'm expecting the machine to generate an output of 9 for me. Now, given this set of different data points and the desired outputs which are coming for each of the data points, a program and the knowledge automatically gets built by the computer. Okay? And that is the difference which we have for a regular computer program to a machine learning program. Let's move. When we look at the different kinds of machine learning which are available, we have predominantly three kinds of machine learning which we deal with. One is supervised, and other is unsupervised, third is reinforcement. Let's try to look at what each one of these are. In a supervised learning is like classroom teaching. Okay, we have a child who has to learn. Now it could be a simple multiplication table, or it could be starting to learning how to write alphabets. Okay, but there is always a teacher or a supervisor available with you to walk you through each and every step of your education. Okay, everything you are trying to learn. And there is a feedback which is getting provided for at each step for correction if you make a mistake. And the objectives are very well defined. If a teacher is coming into a class with an intention to teach his or her students how to write the alphabet A, the objective is clear. Every student present in the class should learn how to write the alphabet A. Okay, it may be done in one session, it may take 3 days, or it may take a week. But the objective is every student should be able to learn the alphabet A without any ambiguity, without any problem, without any error. Okay. So once the criteria is met, the learning stops. We move on to character B, or we probably move from alphabet like, or addition of numbers to subtraction of numbers or multiplication of numbers and thereon. Okay. And such kind of learning in machine learning scenario is used for a classification. For example, we want to create a situation where you are giving apples and you are giving, let's say, tomatoes. And you want the machine to be able to look at this particular fruit image which is given to it,
okay, and then say whether it is an apple or a tomato. Or you are showing a face image and you are trying to find out whether it is a boy or it is a girl. These kind of scenarios are called classification scenarios. There are other kind of scenarios which you deal with supervised learning. For example, we want to predict whether tomorrow it will rain or not. We want to predict which party is going to power in the next election. We want to predict what is going to be the price of a stock tomorrow. These are regression tasks. Okay, and then in that situation, we can employ from the available data, from historical data which is available to us, and train our supervised models. And once those models are trained, they can start performing for us either in classification or in regression. There are other kind of learning which is unsupervised. Unsupervised learning is equivalent to a group of children, okay, in a school, going out a days out, okay. There is no objective clearly defined there. The objective is probably like, let's go and explore in the park what is available, okay? Or let's go into a zoo and find out what kind of animals are there, what are they eating. It is very ill-defined objectives, okay? There is no mechanism to find out whether you have met that criteria or not. It's basically to go and learn something which is not very well defined. It is more exploratory in nature, okay? Now there is no guidance available as what is outcome. Like a child goes and is curious, finds that there are ants moving around and wants to find out where do the ants live. And they can trace the path and go and look at an ant hill and see that there is a pattern of movement of the ants, and there's a learning which is coming out. There might be another child who will look at there are butterflies and how a larva is getting transformed into a butterfly. That's a separate learning for another child. There might be another child who will probably go and look at a goat and understand that goats eat leaves and grasses. Okay, so that's kind of unsupervised learning. And each of those scenarios don't have a well-defined objective criteria, and the outcome could be very different from someone else trying to learn somewhere else. That's like unsupervised learning. We mostly used it for clustering and pattern discovery. For example, the bank can give me its customer data and tries to say, I want to know how many different kind of clusters of customers do I have in terms of their spending behavior, so that I can come up with some products which fits to their spending behavior. Okay. Then what we do is that we take the data, we try to perform clustering on it to find out what are the different groups of people who are there and what are their spending behaviors. There might be some people who are very conservative. Okay. They are more saving friendly. For those group of customers, the bank can come up with a product related to savings. There are other people who do a lot of spending online. Then the bank can come up with, let's say, a partner program card kind of thing. Okay. Amazon partnered, let's say, SBI card or ICICI bank card or things of that kind of thing. So that you get some benefits when you go and shop for them. And that comes from your spending behavior on those platforms. Now let's come to reinforcement learning. What is reinforcement learning? Reinforcement learning is, there is guidance, but it is minimal. Again, there is a defined objective, but yet it is exploratory. Okay. Like we say that, okay, we'll go and we'll look at what are the different kind of flowers which are available on the roadside. Now our objective is basically go to roadside and look at the kind of flowers which are available there. Okay. We don't go anywhere and everywhere. We try to learn, and then someone tries to look at, let's say, something which looks like a flower. The teacher might still be there to say that, hey, that's not a flower, that's a leaf. Okay, or that could be an animal. So this is how the guidance happens. So what we do here is that we take a very limited set of data. We try to kind of build the model on it and then use it on a huge set of data which is available, which is not yet explored. Okay, and in the process of this, we may make mistakes, the model may make mistakes, and those mistakes are actually humanly validated. And then from the human's reaction to the output which the machine is generating, the machine further gets into the learning mode and tries to learn from its mistakes and becomes a better machine. This is reinforcement learning. Now, there are times where the machine learning algorithms also create funny situations. All right. So it can look at a cat, and for whatever reason, it can say that it's a dog. Okay. It can look at an apple and can say that it's an orange. They can do things intelligently, but they can't perform magic. Look at this example. Let's say here, let's imagine the situation. Here is a very good teacher.
very loved teacher by the students, okay, who wants to take the students and give them education on the road, in the out, not asking you to be sitting very silently in the classroom and listening to whatever is being told. Okay. Now the teacher takes the students and shows them different breeds of dogs and says that, okay, this is one breed, that is another. First thing is that these are all dogs and these are the different breeds of dogs which are available. Okay. The teacher also another day takes them into the scenario of different cows and their breeds which are available. Okay. And tries to get the students learn that. And then here is a situation which comes. Let's say you saw a cow like this. And imagine that you had no experience either with cows and dogs earlier. All your experience is what the teacher has taught you in terms of showing these dogs and cows. Now, obviously, from a certain size, what you see here, you think it is a cow. But if you are looking at the skin color and patterns which are available in the different breeds of dogs and cows, you think that this is a Dalmatian dog. Now you get confused whether it is a Dalmatian cow. Okay, you can put that as an output. It happens with machines also, it happens with humans also. That's a situation where we have to learn how to deal with that kind of situation. Let's look at how ML is transforming our world around us. Self-driving cars. I'm sure you have heard a lot about it. Okay, in different news articles, different other things. Most of us are using devices like Siri, Alexa, or Google Assistant on your phones or things of that nature. Google Home devices are also coming. Okay. Machine learning is transforming how these machines behave and interact with us. Smart education. Corona came, it struck without any notice. Everything was disrupted in the life of education, teachers, students. Of course, it affected everyone else. Now, the whole academic world moved in quickly on how do I conduct education online. Okay. At the same time, while the education part, like giving a lecture like I'm trying to give it through Zoom channel is possible, the question which came up in front of the education community is that how do you administer assessments, examinations? Many smart proctoring systems came into place immediately. Like, they try to give the children as well as the teachers a classroom kind of exam environment with devices like smartphones and laptops. Okay. Robot has been used for harvesting. Here is a robot which goes and tries to kind of look at the tomato and tries to look at its color and the texture and the softness and other things, basis which it determines the tomato has ripened, it is ready to be plucked out of the plant or not, and it does it. Chatbots is known to everyone. Language translation is amazingly used and is available at free of cost, almost free of cost. Okay, you can use. Then virtual sports and similar kind of trainings, pilot trainings, Mars rover, the device which we have left in Mars. There is no human being to guide the device how to go through the different, land patterns and other things, terrains and other things. It looks at it, it senses the data, it senses the pattern, automatically tries to find its path and moves through. Okay. Discovery of drugs. And again, the vaccines which we discovered during Corona time is an awesome and amazing example. Okay. Earlier, it used to be like, a drug discovery takes years together, spending billions of dollars of money. Okay. And the speed and accuracy with which we came up with the, discover of the vaccines, and especially our own indigenous vaccine which we could create and we could administer to crores of Indians is an amazing success story of intelligent drug discovery. Robot assisted surgeries, of course, I have spoken already about it. But like I said, it's not always success. There are also failure scenarios. Here are some examples, like a Tesla autonomous car, which was automatically driven by a bot which is inside, goes and crashes into a standing police car because it couldn't sense that the car is moving or not moving. Okay. And the color and texture of the car, it felt something else. It just went and kind of crashed into the car. Computer programs kind of coming up with racial bias in terms of who stays in jail, who goes out of jail, has been becoming has played quite a big amount of news story in US especially. Okay. And Amazon had created an AI bot, AI enabled bot for helping it make decisions in terms of recruitment. Okay. But again, what happened is that it had to close it down. I think they will bring it up again. Is that because they found a lot of sexist behavior in terms of the bots decisioning.
Okay. Now, these are some of the not so favorable stories for AI and ML world. But if you look at each one of these scenarios, okay, it is not the algorithm. It is not the concept of ML which is creating the problem. It is the learning which the machine has taken in. It is the data which has been fed to the machine for learn. Okay, they are biased or they have flaws in it, because of which the machines have not been able to learn properly and behave. But as we go along into the future, more the machine starts seeing more kind of data and more generic data and class representative data, they will learn better and they will be able to perform better. So AI and ML, because of these small failures, are not going to go away. They are going to stay and going to transform our world. Now let's quickly look at what are the different job opportunities which might be of great interest to you, okay, and what kind of skills you will need for getting or landing in a job associated with this field. Now, this is basically a split of how the job market has. I think it's coming from around 25,000 job opportunities, and you can see that most of the AI and ML related jobs are being taken up in India. Okay, we provide huge amount of trained professionals who are performing work in terms of AI ML areas. Okay, so you have great opportunity to come in and play a role, and we always have. Okay, with my experience in the industry and as I see the different reports, even after I have moved into academics, okay, the demand is huge. We don't have enough trained manpower who can come and then play a role in terms of AI and ML jobs. And let me give a small example. Cognizant in one prior quarter, okay, I think in Q4 of 2021, basically declared that they have lost 300 million business because of people not being available. Okay, and this is just a small portion of the challenge which the industry is facing. It's one company and small amount of money, but 300 million is actually a big business. It's a huge money. Okay, and they have lost that money because they could not have people to do the job. And if you look at all other companies around, it's the same story. Okay, everyone, there is a scarcity of trained manpower who can come and do the job which the companies want or which the business wants them to do. Okay, so one hand, India is playing a large role in terms of supplying manpower. All of you have taken into fields like computer science, information technology, AI, ML, data science, and things of that nature. Okay, a lot of people are getting trained. There is a huge demand. And if you look at the salary which is available to these kind of professionals, people who have their skills in machine learning or data science and things of that nature, you can see they earn far more than the regular software engineer developers or web developers and things of that nature. So those of you who want to take up a job in this area, the future is bright. You don't have to worry getting into a job, at least for next 5 to 10 years. Okay. Now, what are the different skills which are needed for an AI professional? Okay. First things first. Okay. Communication is extremely important, whether it is in a personal life or in professional life. Never ignore your capability on communication. And if at any point of time you feel that your communication is not good enough, please build your capability in that, because your entry into a company job starts with you being able to communicate very clearly in terms of your capabilities, your skills, your expertise. Okay. And if you are not able to do it, then you may land in a job which you don't like or which is suboptimal for your skill set. So first priority, pay a lot of attention to your communication skills. And of course, your ability, mathematical background, programming skills come in. Only by talking, you will not get a job. You need to demonstrate your capability in terms of your ability to understand a problem. For example, let's say you may get into a company interview and the interviewer might ask you, what is mean? What is median? What is variance? What is standard deviation? How do you multiply two matrices? This is mathematics. What is probability? They can throw an example like, in an hospital,
We take the count at the end of the day. 700 babies were born, out of which 350 are boys and 350 are girls. So what's the probability of a boy being born? Okay, you can quickly calculate saying that 350 boys out of 700 things which are observed, so the probability is 0.5. You should be able to answer that. So this basic information about probability and statistics is needed. Okay, and then you need to be picking up one of the programming languages, whether it is Java, C, C++, .NET, Python, R, whatever. Okay, there are so many languages, so many platforms which are available for you. Make a lot of usage of the platform. Able to visualize data and present it is extremely important. Okay, for example, I can throw you a data related to which student had studied how many hours for scoring how many marks. Now you can look at this data. There are rows of data which are available. Okay, and you can keep looking at the number of hours studying. But if you can immediately using any one of the platforms, it could start with a simple platform like Excel or a tool like Excel. You just load the data, create a histogram and see the data or show it to someone. That creates a very different kind of impression of your understanding of how the data is available to you, okay, than anything else. So start learning and using some of these tools and platforms. For example, whether it is AWS, that is Amazon Web Services, or Google Cloud Platform. Lot of capabilities are coming out free from these platforms. Google Cloud provides a huge plethora of capabilities coming from the cloud platform, and you can use it free. Okay, you can learn your skills and develop it on these microservices which are available. Look at the different MS products, for example, Excel, OneNote, and other things which are available, or even like presentation capabilities using PowerPoint and other things for creating wonderful presentations. Not everyone is a good coder. Some of you would like to take up the jobs of being a communicator, becoming a manager, or becoming a technical writer, or things of that nature. You have a whole lot of tools which are available. You need to develop your capability on these things. If you are looking at ML as a platform, you can start using Google Colab, which is coming free. Okay, all you need is a smartphone for you to go open your Google account, go to Google Colab and start coding. Okay, Google provides you the infrastructure for free, including the GPUs. Okay, you can perform very cool, interesting machine learning projects on that, and then you can kind of learn them and demonstrate your capability as well as add to your resume and other things. IPA is making a lot of noise in the industry circles. Make use of, there are a lot of IPA vendors. IPA stands for Intelligent Process Automation. Okay, so how do you make a process? Process is basically how a human being works. Let's take an example. Let's say you go and submit a check in the bank. There is a process through which the check is getting processed. Okay, and the payment is happening. How do you automate that process? That is where tools like IPA, like intelligent process automation tools, which basically build software robots for doing certain things automatically comes in. And many of these platforms are enabling you or releasing these community editions so that students can learn and develop their skills and be better employed into the industries. HackerRank is a great tool, not only because it allows you to do a lot of coding practice, but if you go and start coding in HackerRank, whatever is your programming language of interest, okay, it gives you it creates a stack ranking for you. Okay, so you could join in and you could be like 10 lakh rank. As you start practicing on HackerRank different programming, your rank starts improving. So at some point of time, after 6 months of programming, you could have a rank of, let's say, 6,000 or 5,000, which is an awesome rank. And you can put that into your resume, saying that HackerRank, like, my ranking is 6,000 or 10,000. And that will draw a lot of attention from companies who will be interested in taking you into. Okay. If you are looking at technology domains, you can look at ML, which is basically machine learning or deep learning, natural language processing, data and text analytics, etc. These domains are having a lot of job opportunities which are available. And if you develop your skills using these programming languages, skill yourself with some of these platforms and tools which are available, you will definitely land a job here. Now, once you get in there, okay, what is important is knowledge of business domain, right? If you understand how a bank works, then it becomes much easier for you to develop solutions to the banking domain and deliver for it. Okay, it is important for the success of the project. If you don't understand how a healthcare insurance industry works, then you will not be able to execute your project successfully. So a little bit of domain knowledge is extremely important.
You can do a lot of easy to read material are coming out on each of these domains. You can look at different blogs, gather little understanding of the domains. And if you are able to marry the technical skill which you have developed to a particular domain, okay, in terms of a solution, then you become a gold biscuit. Companies will run after you to capture you and then offer you a job. Okay. And if it is extremely needed, some of you might be saying that, okay, I'm not good in coding. I don't want to spend my time in coding. Can I have anything else? Now, if you have a knack for understanding business and you know a little bit of technology and you can match, what technology we used to be for a particular business problem, then also you have wonderful opportunity. You can be observed as business analyst, system analysts, okay, or testing professionals and things of that nature who can come and do a lot of good things. So, in a nutshell, all you need to do is that all of you have a lot of potential. All of you have great skills. You just transform them into demonstrable skills by using the tools and technology which are freely available so that you land in a good job. Now, how do you gather these things? Use a lot of online learning resources. There are these MOOC courses, okay? NPTEL is a great platform. There are a lot of YouTube channels through which you can understand the concepts as well as the practice. Both are available. So you can just open a YouTube channel, look at a 30-minute video, go through it, and follow step by step what they are trying to do. You will be able to do wonderful projects. Okay? You can pick projects from Kaggle or GitHub. These are the platforms on which you will get a lot of cool and interesting and recent trend projects. And you can do a little bit of coding and you can learn from the code which is already deposited into GitHub and what they have tried to do. And you can see how you can modify it. You can learn from what has been done as well as you can put your creativity into modifying it and come up with new projects. You can do these things. There are community editions of platforms like RPA tools, I said, IPA tools, like Automation Anywhere. Automation Anywhere is an IPA platform company and it has a community edition and that's available. You don't have to have infrastructure also. The web-based version of community platform, you can learn their lectures there and practice it on their cloud platform there and develop those skills. Extensively used for data analytics, Excel. Excel can be used extensively. A lot of capabilities existing in Excel and we hardly use less than 5% of the Excel capability. We mostly use for maintaining data. But if you look at your capability to write a macro, if you know a little bit of VB programming, can put you into a star performer in a company. Okay, and that's not too much. You can develop VB skill code writing in a matter of 2 weeks or a month. And then if you can start writing macros on how to automate different Excel capability using the Excel functions, okay, you can create an awesome skill profile for yourself. So you use Excel, Power BI. Power BI comes from Microsoft. Google Data Studio. Again, all these things are available for you. Okay, you can use them, learn a little how to use them, and you can demonstrate your capability in terms of nice graphs and charts. A lot of companies are providing internships. Research organizations provide internships, short-term internships, 1 month, 6 weeks kind of internships. Whenever such opportunities arise in front of you, grab that opportunity. You may have to leave your place and go somewhere for some time, but there's a short duration. Go and gather that hands-on experience which they have to offer. Participate in different hackathons, starting from government to different companies, institutes. Hackathons are running in this country round the clock, around the year. Pick up any hackathon of your interest. All you have to probably spend is 12 hours, 24 hours of coding. Okay. And it's not always about winning the match there. If you participate in a hackathon, you will come to collaborate and interact with so many other people who are present there and get to learn a lot of things from this. You can learn the subjects, you can learn the challenges, the state of the art in the subject and things of that nature. Even if you don't do any coding, go and participate in a hackathon. Okay? If you participate and spend your 2 days there, the amount of knowledge you will have gathered in these 2 days, when you come back, your entire society around you, whether it is your parents, your teachers, your friends, your college mates and all that, will see a transformed personnel in you. Okay? So please go and participate. And most of these hackathons are free. They have no registration fee. Many times they provide you food and accommodation. There is no accommodation actually. You go and sit there and start coding.
Okay, you have a laptop, you have a tab or anything, just go in and participate there. At least you'll get to see people. You will see how they're working. You'll learn a lot. Practice documentation. Whatever small, large projects you are doing. Earlier days, people used to attend classes. They used to write notes. Okay, that's a documentation practice they were doing. We are in a situation now, no one is writing anything as notes. Assuming that things are available in Google, you go and you lose your capability of creating a report. Writing reports is extremely important in companies. Okay, in academics world as well. Anywhere you go and do a job, whether it is in government or in private company or in an academic world, your writing skill is going to be extremely important and is going to take a long way. So please develop that capability of documentation. Participate in local and social events. Okay, and this is necessarily not at all anything to do with technology. For example, there is a lake in your community and some social organization is coming, let's do a lake cleaning drive. Or let's clean the roads. Participate in this. Okay, it will help you develop your leadership qualities to a great extent, and they are very, very important in your work life. Okay, whichever field of work you go, leadership qualities are extremely valued, and they are seen. Okay, you may not have a great capability in terms of your technical abilities, but if you demonstrate leadership qualities, companies will still take you because they need leaders, they need managers. Okay, and they need people who can get work done. Okay, so it is important. If it is possible, if your environment allows, if your social condition allows you, okay, if your family, is in a position to kind of support you in terms of higher studies, go for higher studies. Okay, you might be spending 2 years of your life for higher study, or 3 years or 4 years, but it will pay you off in long run. Okay, develop your profiles in professional sites such as LinkedIn and get networked. And you must do it. Okay, also create WhatsApp groups amongst yourself, amongst other students. Suppose you have a smart AI or AI enabled agriculture community is there in WhatsApp. Join there, create network. If it is not there, you will get to learn. You can share your thought. You can you come up with a new idea of how AI can be implemented into healthcare or into agriculture. You can share, others will learn, others will give feedback. There might be a person from agricultural background present there. They can give you inputs on how it will work or how it will not work. There might be someone who is on ground reality on the field working on it. They might give you real inputs on how you can use that your AI skills into your doing something for the ground. Those things help a lot and take you a long way. In conclusion, AI and ML are transforming our lives, our societies, our environments on a daily basis, and it shall continue to do into foreseeable future. Okay, AI creates. There is this scare which has been created that AI is taking away jobs. Yes, it is taking away in terms of automation. Sorry to interrupt. Time is 8:32. Sorry. Sir, 5 more minutes there, sir. Absolutely. This is your last slide. I'm completing. Yeah, that scare it is creating is not true, because AI and ML are creating more job opportunities than they are taking away. Okay, if they are taking away 1,000 jobs, they are creating 10,000 jobs. Y2K was a problem before, year 2000. Everyone is thinking Y2K will come, computers will come, they will take away jobs. Okay, Y2K problem gets solved. There are no jobs for computer engineers. That is not true. If you look at it, today we are producing 100 times more computer engineers than we are, or maybe 1,000 times more computer engineers than we are producing in 2000. Okay, that's the kind of opportunities they create. Technical skills along with your interpersonal skills or communication is a killer combination. Please develop that. Make best use of all the tools. Most of them are freely available. The technologies, platforms, and forums to learn. And with that, I end my session. Thank you very much for patiently listening in. If there are any questions, I'll be happy to take them. Thank you, sir. I think I feel happy because I finished my first year degree with the AI after getting your speech, sir. Okay. Okay. Good to know. So, Yogaraj, can you give the feedback? Yeah. Sir, thank you very much. It's a very good, full-fledged and fully covered
presentation, and it was an eye opener for everyone. It starts from the history, and you just dive slowly into, what is AI and where it is being used, like finance, government, and where India is focusing now, like healthcare, agri, education, or smart cities, and smart mobilities. And you bit deeply dive into technology and the technicality of AI, and what is even AI, and YAML, in a big umbrella. AI is a big umbrella, YAML is big, bit down, and deep learning is another big intensive dive, something like. And you gave us a big success stories like Siri, and in that self-driving cars, chatbots, kind of examples. And you told us about the failures, like the artificial intelligence cannot beat the human stuff. And then I was really surprised. I thought of it is only technical presentation it is going to be, but it's a really big combo. Like you gave the participants, like where is the job opportunities, what are the AI skills we are in need or we are supposed to learn. And even though you told us where I can gather those skills from, like NPTL. Even I am taking up NPTL courses for my business kind of stuffs, and you like open it up really. And then the basic skills like Excel kind of stuff, we really thought of Excel is just for daily life. But you open up the big window, that Excel and Power BI kind of stuff, Google Data Studio kind of stuff, it is moving up into the artificial intelligence. It's opening a big door for us. Finally, you just cracked the final stuff, like we have to open a LinkedIn or professional sites, and then we need to get networked. This point really a very important one for the current students, because last week even one of my cousin came to me and he don't know about LinkedIn connectivity, and then it was he don't have a network. So you just nailed it. And thank you so much for the great presentation and the great information you offered. It is an eye opener, on my opinion. Thank you so much for the opportunity. Thank you very much, Mr. Yograj, for your kind words. And I am happy to next learn. Next 5 minutes is a question and answer section. Anyone have any doubts? Just raise your hands, and we will invite you one by one. Yeah, while they basically raise and you unmute them, I have a couple of questions here. Let me just kind of answer them quickly. Yes, sir. There is this point that it maximum helps only to people who are rich. Like I told you, all you need is your phone. Okay. And phones are available at 5,000, 6,000 rupees today. And even if you don't have that, you can just walk into any cyber centers, okay, or cyber cafes, and pay 10 rupees, 15 rupees per hour, and you can negotiate it, right? And over a month, you would become an AI expert. Okay. So it's not true that it is only for rich. AI actually is transforming our society, and a lot of poor people in remote villages. If you look at YouTube videos, people who don't have access to any infrastructure, even in villages, they may not have access to a doctor, but they are creating YouTube videos on how to service your own mobile phone or your own laptop. So it's not for rich, okay? And it doesn't create unemployment, like I told you. It might take away 100 jobs, but it will create 1,000 new jobs, okay? Next is while using machines and fertilizers in agriculture, which causes many health issues and diseases. Again, like I told you. Yeah, I totally agree with your point of view that it may create, it kills mechanisms like organisms and things of that are pollution and all that, but that is irresponsible usage of machinery by human beings. The machine by themselves are not responsible for it. We need to create that societal awareness in terms of how to use them responsibly, and that's where everyone around the country, like you are somewhere, okay, when you become educated, you can go and educate 100 people around you how to be responsible. Okay,
So it's basically not a fault of machines or AI, but it's our awareness and education which is creating the problem, and we need to address it. Thank you. Next question I am willing to take directly from anyone. Thank you, sir. I would request you to provide the presentation if possible to share as a PDF, if possible. We'll do that. We'll do it. Thank you, sir. Thank you. Okay, anyone have any other doubts? Okay, so I think thank you, sir. Very useful session for everyone. You covered everyone because a lot of tools is there. Google and everything, given a lot of course, and the Google Colab has given a very free service to everyone, for the students especially. So you covered everyone, sir. Thank you. That's why I told you I completed the first year degree for the AI. Thank you, sir. Haripriya, can we go to next session? Yeah, sure. Okay. Thank you very much, sir, for your insightful session. So next, we welcome Ajanta Devi ma'am for this. Can you hear me? Yes. You can start. So next we welcome Ajanta Devi ma'am for this awareness program. So let me give a short introduction about Ajanta Devi ma'am. Dr. B. Ajanta Devi is working as a research head in AP3 Solutions, Chennai, Tamil Nadu, India. She received her PhD from University of Madras in 2015. She has worked as a project fellow under UGC major research project. She has been certified as Microsoft Certified Application Developer and Microsoft Certified Technical Specialist from Microsoft Corporation. She has more than 45 papers in international journals and conference proceedings. To her credit, she has written, co-authored, and edited a number of books in the field of computer science. She is a senior member of IEEE, associated as a member of the program committee, technical committee, chair, review board for a variety of international conferences. She has 5 Australian patents and 1 Indian patent to her credit in the area of artificial intelligence, image processing, and medical imaging. Her work in image processing, signal processing, pattern matching, and natural language processing is based on artificial intelligence, machine learning, and deep learning techniques. She has won many best paper presentation awards as well as a few research-oriented international awards. So, ma'am பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் தமிழ்ல நம்ம கேட்டுடலாம். ஸோ அஜந்தா தேவி மேம் வந்துட்டு இப்போ கரண்டா AP3 சொல்யூஷன்ற ஒரு சென்னை பேஸ் கம்பெனில ரிசர்ச் ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தன்னோட PhD பேப்பரை வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஒரு சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்டுக்கான ஒரு சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இவங்க 45க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸோட பேப்பர்ஸையும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்துட்டு இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா நிறைய ஃபீல்ட்ல இவங்களோட புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இவங்க வந்து IEEE ஜர்னல்ல ஒரு சீனியர் மெம்பரா வந்துட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து ப்ரோக்ராம் கமிட்டிலையும் சரி, டெக்னிக்கல் கமிட்டிலையும் சரி, ஒரு சேர் பர்சனாவும் இவங்க நிறைய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்து இவங்க இது வரைக்கும் 5 ஆஸ்திரேலியன் பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி ஒரு இந்தியன் பேட்டர்ன் வந்து அவங்களோட ரிசர்ச்க்கான அவங்க ரிசர்ச் இன்வென்ஷன்ஸ்க்காக வாங்கியிருக்காங்க. இவங்களோட மேஜர் டொமைனா பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், அதே மாதிரி இமேஜ் ப்ராசஸிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இதெல்லாம் இவங்களோட மேஜர் டொமைனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேம். அதோட சேர்த்து இவங்களோட பெஸ்ட் பேப்பர் பிரசன்டேஷன்ஸ்க்காக நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் யூ மேம். Yeah, thank you. Ma'am, one second. Padi sir, what to leave? Sir, thank you, sir. Definitely, this session will be useful for everyone. I will collect the feedback and share with you, sir. Thank you. Thank you very much, Mr. Murli. I love that. Thank you, sir. Thank you. Yeah, thank you, Haripriya. Thank you for the introduction. And I just want to add one more thing. See, actually, recently there was an thing actually WHO, the World Health Organization, which just have a global literature of conference about the coronavirus disease காக என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்களோ அதை வந்து ஒரு லிட்ரஸி மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. In that I am very happy to share that totally 6 research paper I have done under COVID.
COVID related, that is natural language processing and data visualization, machine learning and deep learning, all the things idhula vandu na pannirken. So andadala 4 papers was listed under the World Health Organization oda global literacy idhula list aayirukku. So I want to add this before my presentation here. Okay, dear friends, actually now what we are going to do, what we are going to see in this session. So ipo pathingala previously Ramakrishnan sir and Patel sir rendu perume vandu namakku solra what is artificial intelligence, what is machine learning, and ipo here what we are just going to see is, see actually let's explore how this artificial intelligence is exploring. See actually Venkatesh, Dayasenji just don't நான் பாத்துறேன் மேடம், பாத்துறேன். ஸோ ஒரு சின்ன அறிவிப்பு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் வந்து எதுவும் ஷேர் பண்ணாமல் இருங்க. இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ அந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கிறவங்க தான் அந்த சர்டிஃபிகேட் தர முடியும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். Yeah, fine. So see here, actually this exact session, what we are going to do is, it's relatedly about the discussion on what is artificial intelligence and how the applications are impacted in various fields like marketing, finance, banking, and medical things, nariya விஷயங்கள் எல்லாம் இருக்கு. So each and everything, let me just see and explore. See, AI has undoubtedly been the technology story of 2010s. 2010s க்கு மேலயேவும் it was எங்க பார்த்தாலும் artificial intelligence அப்படிங்கிற words நம்ம கேட்க வந்துச்சு. So it doesn't look like an excitement of that is going to wear off this new kid. Either வந்து புதுசா வந்து okay, some technology as like one of the C or C programmer அந்த மாதிரியான விஷயம் அப்படினு தான் இருந்தது. But what is the thing is, the past decade will be remembered as a time when the machine that can truly be thought as intelligent, as incapable of thinking and learning. So I actually like what a human do. Human, அதாவது நம்ம என்ன பண்றோமோ அது மாதிரி அதுவும் with that intelligence, it just became an outstanding thing. And to be true, see here, there are n number of applications. Previously rendu perume nariya share panninanga endha fields la irukku. So let us just make a small summarization. The top 10 field enna irukku appdin paathona, the first one is marketing. See actually in early 2000s pathina, if we search edavadhu nam ஒரு e-com லயோ எங்கயாவது போய் நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் போட்டு நம்ம சர்ச் பண்ணினோம் அப்படினா அது என்னது அப்படிங்கிறது வரது. So Google searchல தான் it would just give a big list. But இப்போ e-com ல நம்ம ஒரு சர்ச் பண்ணிரோம் அப்படினா not only that, அது ரிலேட்டடா அதுக்கான recommended thing which you are having the same configuration or which you are willing to do. ஏன்னா நீங்க previously ஏதாவது பார்த்திருப்பீங்க அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது. So அந்த மாதிரி it just going a thing that is we can search for an item of anything in e-com and it will give a possible result in a thing. So with the growth of advancement in artificial intelligence in the near future, it may be possible for consumer on the web to buy any product by making only the spell. Just while neenga sonningnaave podum, it just going to spell come on to that of listing Amazon, Flipkart or any other. Fine. Next is banking. See actually a lot of banking have already adopted AI based system irukku. எப்படின்னா கஸ்டமரை சப்போர்ட் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது டிடெக்டிங் அனாமலிஸ் டிடெக்ட் பண்றது, அதாவது ஏதாவது அன்ஆத்தரைஸ்டா வர்றது அப்படிங்கிற மாதிரி, ஆர் ஃப்ராட் கிரெடிட் கார்ட்ஸ் இப்படி எல்லாமே இருக்கு. Yeah, fine. Actually use of this artificial intelligence in fraud detection is not to prevent the loss. Actually அது கான்செப்ட் கிடையாது. Okay, it actually can be used for enhancing security across a number of business sectors. மெயினா வந்து பேங்கிங்ல நமக்கு AI யூஸ் பண்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா it is mainly on to that of security. Okay, and next coming to that of finance. See actually in the age of ultra high frequency trading, finance organizations are turning into the AI to improve their stocks, trading performance and mainly boost the profit boost பண்ணி காமிக்கணும் and boost பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கானது.
Next one, it is the most important, agriculture. See, it is alarming factor nu kuda nama sollalam. ஏன்னா நம்ம என்ன கிரியேட் பண்றோமோ, என்ன ஜெனரேட் பண்றோமோ, என்ன விலைக்கு விக்கிறோமோ அத்தனையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். Yeah, so the world will need to produce 50% more likely to be in 2050. So we are literally eating everything. So AI can help farmer in many ways. எப்படி எல்லாம் கொடுக்கலாம்? ஒரு climate change ஏதாவது நடக்க போகுது அப்படின்னா அதை predict பண்ணி கொடுக்கலாம். இல்ல எப்படி இருக்கு டேட்டாஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்ல ஓகே இந்த மாதிரியான பாப்புலேஷன் growth இருக்க போகுது, சோ இப்படிப்பட்ட டிமாண்ட் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. சோ அதே மாதிரி ஃபுட் ஏதாவது நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபுட் அதாவது நெல்லு அந்த மாதிரி சம்டைம்ஸ் வேற எங்கேயாவது வச்சிருக்கோம்னா அதை செக்யூர் பண்றதுக்கு ஒரு அலார்மிங் சிஸ்டம். No, unworth can. இன்னொன்னு சொல்ல போனா it is when combining or embedding with IoT, a very vast thing it is going on, seeking more innovation approach to improve crop yield irukku. So adaliyume coming to IoT related paakumbodhu plant diseases sense பண்றது, fruit rot ஆயிடுச்சு அப்படிங்கற சென்ஸ் பண்றது, so many advancement out there. Okay, so organization are using automation and robotics. அதுவும் இருக்கு. And next coming thing is the healthcare. See, when it comes to save our life, health அப்படிங்கும்போது நம்ம லைஃப் பத்தி தான் நம்ம சொல்லுவோம். So a lot of organization health பத்தி, what is this, என்ன disease இருக்கு, என்ன இது இருக்கு, okay, if this is the blood, if this is the blood count, or if you are having diabetes, இந்த pressure இருக்கணும், இந்த temperature ல இது இருக்கணும். So whatever the thing it is going on, healthcare அப்படின்னு பார்க்கும்போது நிறைய advancement இப்ப வந்துட்டு இருக்கு. And mainly see, actually the best thing about AI in health is that you don't even need to develop anything. புதுசா கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற விஷயத்தை நீங்க எக்ஸிஸ்ட் பண்ணி அதை ரைட் வேல நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஹெல்த் கேர் இட் இஸ் அண்ட் அப்படி இருக்கும் போதேவும் near future la in the forecasting பண்ணும்போது there are more things advanced in healthcare. And next one interesting thing, gaming. Yeah, actually AI become an integral part of gaming industry. In fact, one of the biggest accomplishment of artificial intelligence is gaming industry da solla mudiyum. So the action எப்படி வந்து ஒரு opponent first ஆரம்பிச்சதே அங்கதான், டிக்டாக் ஆரம்பிச்சதா கம்ப்யூட்டர் கூட ஒரு சிஸ்டம் கூட வந்து ஒரு பர்சன் கேம் ஆரம்பிச்சதுல தான் இந்த எக்ஸாக்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்து லேயர்ஸா வந்து இனிஷியேட் ஆச்சுன்னே சொல்லலாம். நான் இந்த மூவ் பண்றேன், வாட் த ஆப்போனன்ட் இஸ் கோயிங் டு மூவ், வாட் இஸ் திஸ் மூவ். சோ இப்போ என்ன பண்ணாங்க, அதை என்ஹான்ஸ் பண்ணி நான் என்ன மூவ் பண்ணினா என்ன நீங்க மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்போனன்ட்ட அதுவே திங்க் பண்ண ஆரம்பிச்சு. சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் that it is playing a very vast thing. Yeah, next one அதே graphical things தான், பட் இங்க கொஞ்சம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா space exploration. This space exploration and discoveries always require analyzing vast amount of data. Artificial intelligence மட்டும் இல்ல, machine learning ஆன concepts is best way to handle the process data of on the scale. ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு மெஷின் லேர்னிங் அப்படிங்கும்போது ஒரு டேட்டாவை வச்சு எப்படி விஷுவலைஸ் பண்றது, ஒரு அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது அது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஓகே, சோ இங்க என்ன மாதிரியான விஷயம் நம்ம யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அஸ்ட்ரானமர் மெயினா யூஸ்ட் திஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு ஷிஃப்ட் த்ரூ த இயர்ஸ் ஆஃப் டேட்டா. So obtained by பாத்தீங்கன்னா கெப்லர் டெலஸ்கோப் வச்சு in order to identify what is the distance of 8 planet solar system என்னென்னமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான. So it just went to that of data, so shift பண்ணி அதை வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆனது. And next one எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், autonomous vehicle. See, actually it's self driving car ரொம்ப முக்கியமான விஷயம். Yeah, it's being a buzzword in artificial intelligence சொல்லலாம். So இந்த artificial intelligence இங்க என்ன டேட்டா கலெக்ட் பண்ணுது அப்படின்னா, வெஹிக்கிளோட ரேடார், எக்ஸாக்டா கேமரா வச்சிருக்கலாம், GPS இருக்கு, cloud server இருக்கு to produce the exact and the control systems எல்லாத்தையுமே பண்றதுக்கு. And even though without any human they can operate the vehicle. Okay, so that is what autonomous vehicle. Next one, yeah, chatbot. See, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது what is chatbot அப்படின்னா, so
ஸோ ஒரு நம்ம ஈவன் தோ இப்போ நம்ம கூகுள் இதுல பாத்தீங்கன்னா வாட் எவர் யூ வாண்ட் எனி இன்ஃபர்மேஷன் சாட்ல போடுங்க அப்படின்னு. ஸோ யுவர் இன்ஃபர்மேஷன் நாட் ஒன்லி நீங்க வந்து exact particular personக்கு நீங்க information அனுப்புறீங்க chat பண்றீங்க or if you want to send to everyone, yeah, that is also can be done. So this virtual assistant have become a very common technology. Okay, so that control appliances, even though in the exact chatbot which வேற இன்னும் விஷயமும் இருக்கு. Yeah, you can control the appliance in home as like Siri or as like Alexa. So இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்பீச் ரெகக்னைசேஷன். நாட் ஒன்லி டெக்ஸ்ட், ஸ்பீச்லயும் அதை ரெகக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு கூட இருக்குது. ஸோ ஹியர் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கோயிங் டு பெர்ஃபார்ம்ஸ் அ டாஸ்க் அண்ட் மேக் த ஆக்ஷன் அக்கார்டிங் டு யுவர் கமாண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், yeah, it's the social media. So எல்லாருக்குமே தெரியும் what is social media. So social media has become a very identity. Yeah, what is your Facebook ID? What is your Twitter ID? Okay, WhatsApp இருக்கீங்களா? So all the things எல்லாமே social media தான். So this is an abundance of data. Data அப்படிங்கும்போது என்ன மாதிரியான டேட்டா? யா, டெக்ஸ்ட் டேட்டா இருக்கு, இமேஜ் டேட்டா இருக்கு, வீடியோ டேட்டா இருக்கு. இங்க எல்லா இடத்துலயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்ல, அடுத்த என்ஹான்ஸ்டு டெக்னாலஜி ஆஃப் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் எல்லாமே இன்வால்வ் ஆன விஷயம். ஓகே, சோ இந்த இது உங்களுக்கு இந்த சார் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வாட் இஸ் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எப்ப வந்துச்சு, இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு லைட் பிட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ என்ன பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்மளுக்கு கீ ரோல் பே பண்ணுது அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது மைசின் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். அதாவது எனக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கோ அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது மைசின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ டாக்டர் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ சம் பிரிஸ்கிரைப்டு மெடிசன். ஓகே, யூ ஆர் ஹேவிங் திஸ் சிம்டம்ஸ், you can just take this applicant or you can just take this one அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ இந்த இடத்துல நம்மளுக்கு மெஷின் லேர்னிங் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் when coming to this எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு. அது என்ன லிமிடேஷன் இருந்துச்சு, அது எப்படி மெஷின் லேர்னிங் இப்போ பூன் ஆச்சு அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். சரி, அதே சேம் சிம்டம்ஸை வச்சு நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, நம்ம இப்ப எல்லாருமே இருக்கிறது வந்து கோவிட் ரிலேட்டட் தான். ஸோ அப்படி கோவிட் ரிலேட்டட் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த சிம்டம்ஸை வச்சு யா உங்களுக்கு கோவிட் இருக்கா இல்லையா, இல்ல கோவிட் இருக்கலாம், ஸோ மைட் பி அப்படிங்கிற மாதிரியான. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தமிழ் ஓகே தானா? ஆர் எனிஒன் டு யூ வாண்ட் பர்டிகுலர்லி இன் இங்கிலீஷ்? இஸ் இட் ஓகே? ஐ திங்க் நம்ம தமிழ்ல கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது அட்மிஷன் இருக்கா? இங்கிலீஷ்ல வேணுமா இல்ல தமிழ்ல வேணுமா? தமிழ்ல சொல்றோம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, so fine. இப்போ இங்க பார்த்தோம்னா, so any part of the things, if you are having any symptoms, இல்ல ஏதாவது உங்களுக்கு ஃபீவர் இருக்கா, இல்ல ஹெட்ஏக் இருக்கா, சோ இந்த மாதிரி எல்லாமே என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸாக்ட் அந்த சிம்டம்ஸை எடுத்துக்கிட்டு நாம வந்து கோவிட் இருக்கா இல்லையா, மைட் பி அ கோவிட் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இதே சேம் திங்க வச்சு நம்ம போறோம் அப்படின்னா, ஓகே அப்படி என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம்னா, ஆமா யூ ஆர் ஹேவிங் ஆர் யூ மைட் பி ஹேவிங் அ கோவிட். அப்ப அதுக்கப்புறமா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு போறது. சோ இப்போ இந்த இடத்துல மெஷின் லேர்னிங் என்னப்பா பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இந்த எக்ஸாக்ட் ரெக்கார்டர், அதாவது எனக்கு கோவிட் வரணும், இல்ல கோவிட் இருக்கு, இல்ல கோவிட் இல்ல அப்படின்னா என்னென்ன மாதிரியான டேட்டாஸ் அங்க ரிசம்பிள் ஆகுது அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு, அதாவது பாஸ்ட் டேட்டாவை, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ எக்ஸாக்ட் இந்த ஃபியூச்சர்ஸை வச்சு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க, ஓகேவா? சோ அத வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஃபைன், இதை எப்படி நீங்க கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணுவீங்க? யா, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஒன்லி இன் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அப்படி இருக்கும்போது எங்கெல்லாம் கிராஸோ அதை ஜீரோவாவும், எங்கெல்லாம் டிக்கோ அதுக்கு ஒன்னாவும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு, சோ இந்த எக்ஸாக்ட் விஷயம் தான் மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, சோ இது மட்டும் தானா அப்படின்னா இல்ல, நம்ம வேற இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ்லயும் பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா
ஐபிஎல் சீசன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா எல்பிடபிள்யூ அப்படின்னு பார்த்தோம்னா த சேம் திங். இஃப் யூ ஆர் ஹேவிங் இந்த பிட்ச் லைன்ல இருக்கணும், இம்பாக்ட் இங்க இருக்கணும், அந்த ஹைட் என்ன லிமிட்ல இருக்கு, ஆமா அது இருக்கு, ஆனா இது நோபால் கிடையாது. அதே நேரத்துல ஷார்ட் அட்டெம்ப்ட் இருக்கா அப்படின்னா அது எல்பிடபிள்யூ. ஓகேவா? சோ இந்த மாதிரியான டேட்டாஸையும் ஒரு மல்டிபிள் டொமைன்ஸ்ல எது எடுத்துட்டு போனாலும் இதே மாதிரி ஒரு சீக்வென்ஸை தீஸ் ஆர் செட் அஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் பெராமீட்டர்ஸ் இல்லைன்னா ஃபியூச்சர்ஸ், இந்த மாதிரி எந்த நேம்லயும் டெக்னிக்கல் நேம்லயும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்படி எடுத்துட்டு போகிற எக்ஸாக்ட் விஷயத்த அதே சேம் நான் என்ன பண்றேன், மெஷினுக்கு புரியுற மாதிரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல போடுறேன். ஃபைன். சோ இந்த மாதிரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல போட்டா மட்டுமே தான் எனக்கு மெஷினுக்கு புரியும். ஓகேப்பா, ஃபைன். இப்போ இந்த இதுல நான் என்ன விஷயத்த வந்து நான் மெஷின் லேர்னிங்கா இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி எனக்கு வந்து இன்புட் இருக்கு. என்னென்ன இன்புட் இருக்கு? அப்ப உனக்கு ஸ்கின் ரேஷ் இருக்கா, இல்ல ஃபீவர் இருக்கா, ஹெட்ஏக் இருக்கா, கோல்டு இருக்கா, இல்ல வாமிட்டிங் இருக்கா, இது எல்லாத்தையுமே வச்சு தட் இஸ் இத இன்புட் டேட்டாவா வச்சுக்கிட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? வெறும் ஃபீவரா, இல்ல வெறும் வைரல் ஃபீவரா, இல்ல அது வந்து அப்படியே கோவிடா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து யாரு பாப்பா? ஒரு டாக்டர் அசம்பிள் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா இத நீங்க ஒரு சிஸ்டம்க்கு எப்படி எடுத்து போவீங்க? அந்த சிஸ்டமுக்கு எனக்கு இஃப் அண்ட் எல்ஸ் மாதிரி இஃப் ஃபீவர் அண்ட் ஹெட்ஏக் அண்ட் கோல்டு அண்ட் வாமிட்டிங், இல்ல இஃப் ஃபீவர் அண்ட் ஹெட்ஏக் அண்ட் கோல்டு, இல்ல இஃப் ஹெட்ஏக் அண்ட் கோல்ட். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இஃப் அண்ட் எல்ஸ் மாதிரியே போட முடியுமா? ஆனா போட்டுதான் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க போறோம். ஆனா இந்த எக்ஸாக்ட் விஷயம் சின்னதா டேட்டா ஃபியூச்சர்ஸ் இருந்தா ஓகே, எனக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு, நிறைய இன்புட்ஸ் இருக்கு, நான் நிறைய ஃபேக்டர்ஸை எப்படி இதை எடுத்துட்டு போவேன்? யா, ஹியர் இட் இஸ் த ஒன் திங். சோ பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல லிமிட்டட் இன்புட்ஸ், லிமிட்டட் திங்ஸ் தான் இருக்கு. ஆனா பியாண்ட் தட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் நம்ம மெஷின் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா the limit is not. அதாவது you can have n number of datas as an input, அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே, சி எங்க அந்த மாதிரி n number of datas இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் an எக்ஸாம்பிள் இப்போ நாம ஒரு பர்சனை நான் ஹையர் பண்ண போறேன். ஓகே, எனக்கு நான் வந்து இன்டர்வியூ எடுக்க போறேன். ஸோ அப்படி இன்டர்வியூ எடுக்க போகும்போது உன்னோட 10th மார்க் என்னப்பா, வாட் இஸ் யுவர் 12th மார்க், கிராஜுவேட் என்ன எடுத்திருக்கீங்க, சிஜிபிஏ என்ன வந்திருக்கு, என்னென்னலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, இந்த எக்ஸாக்ட் விஷயம் மட்டும் ஒரு பர்சனை இன்டர்வியூல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்துடலாமா? எடுக்க முடியுமா? எஸ், அது மட்டும் போதுமாப்பா? நோ. இத ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு இது போதும். ஆனா இன்டர்வியூல இருந்து அந்த பர்சனை செலக்ட் பண்றதுக்கு இது போதாது. ஆனா இதை எப்படி வச்சு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்றோம்னா, the same thing if and else கான்செப்டை வச்சு தான் ஒரு ப்ரோக்ராம போடுறோம். அதுக்கப்புறமா அதை வச்சு whether this person can be shortlisted or not. ஆனா when coming to the machine learning பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய involving many factors இருக்கு, many futures. என்னென்னது? நான் இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், இத்தனை பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், இத்தனை பேட்டன்ஸ் பண்ணியிருக்கேன், இத்தனை புக்ஸ் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு இத்தனை அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போடுறேன். அப்படின்னா பாருங்க, ஃபார் an எக்ஸாம்பிள், இங்க ஒரு பர்சன் 9.2 சிஜிபிஏ எடுத்திருக்காப்ல அண்ட் அவரோட அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2. அதே நேரத்துல 9.5 சிஜிபிஏல 4 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க, சாரி 4 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் ஆனா இதே நேரத்துல பாத்தீங்கும்போது 5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபைன், he just got a good thing. ஆனா when compared to this 7.6 or 7.2, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு போகும்போது ஒரு சிலருக்கு வந்து அந்த ஹை குவாலிட்டைஸ்ட் இருக்கும். அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு எக்ஸ்பெல் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதை எப்படி நம்ம இதை வந்து ஒருத்தருக்கு எஸ் அண்ட் ஒருத்தருக்கு நோ இருக்கும், அதை எப்படி நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் கான்செப்ட்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போகலாம்? அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அது பாத்தீங்கன்னா சம் காம்படிஷன் இருக்கும். ஓகே, காம்ப்ளெக்ஸ் அண்ட் சிமாண்டிக்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல கம்படிஷன்ஸ் அண்ட் இதுல ஒரு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வச்சு which it is not making sense also. ஈவன் தோ நம்ம இந்த மாதிரி ஆக்சுவலா நான் வந்து ஒருத்தங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு 99.9 தான் இருக்குங்க டெம்பரேச்சர், அப்ப என்ன சொல்வீங்க? லைட் ஃபீவர்னு சொல்வீங்க இல்லையா? அதே இது 98.7 இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லங்க நார்மல் டெம்பரேச்சர்.
அப்போ 98.8 இருந்துச்சுன்னா அது ஃபீவர்னு சொல்லுமா? சோ ஏதாவது ஒரு லைன் டிஃபரன்ஸோ இல்ல ஒரு சில இடத்துல டேட்டாஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ்ல கொடுக்குது, இல்ல இஃப் யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் இட் இன்டு a sense of the things அப்படிங்கும்போது சில இடத்துல பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் மூலமா நம்மளுக்கு சென்ஸே பண்ண முடியாத டேட்டாஸையும் நம்மளுக்கு மெஷின் லேர்னிங்ல கொண்டு வரலாம். இது எக்ஸ்பர்ட் சிஸ்டம், தட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விட பியாண்டா எடுத்துட்டு போகிற விஷயம். ஓகே, மூணாவதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வெரி காம்ப்ளெக்ஸ். வெரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற சென்ஸ், அப்ப நான் வந்து மார்க் ஓரளவுக்கு தான் எடுத்திருக்கேன், எனக்கு கிரேட் எல்லாம் எல்லாமே ஆவரேஜ் தான். ஆனா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ உங்களுக்கு பக்காவா நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு இருக்கும்போது என்னோடதை எப்படி, ஈவன் தோ என்னோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களுக்கு வந்து நான் டிக் வாங்கி இருக்க முடியும், ஆனா என்னோட சிஜிபிஏவோ என்ன ப்ராஜெக்ட்ஸோ என்ன அவார்ட்ஸோ அந்த அளவுக்கு ஆவரேஜ் தான் இருக்கு அப்படின்னா, சோ தட் அன்எக்ஸ்பிரசபிள் ஆல்சோ அதையும் ஒரு டேட்டாவா கன்சிடர் பண்ணி நம்ம மெஷின் லேர்னிங்ல எடுத்துட்டு போக முடியும். நாலாவது, ஓகே, which is inexpressible. See, இப்ப நம்ம எல்லாமே கோவிட் கொரோனான்னு போயிட்டு இருக்கோம். Even though if you trained the மாடலை நீங்க ட்ரெயின் பண்ற விதத்துல என்ன சொல்லலாம், எப்பப்பா இது கோவிட் கிடையாது, இது எபோலோ அப்படியும் கொண்டு வரலாம். நான் எல்லாத்தையுமே பென்சில் சொல்லிட்டு, எப்பா நீ கொடுத்தது பென்சில் கிடையாது பென்னு. அப்போ என்ன அப்படின்னா, நான் என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் எதெல்லாத்தையும் என் மெஷினை ட்ரெயின் பண்றேனோ அதுக்கு தகுந்தாப்புல which is not specified அதையும் நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் மெஷின் லேர்னிங். சோ இந்த மாதிரியான 4 லிமிடேஷன்ஸை வச்சு, ஓகே, which are the 4 லிமிடேஷன்ஸை வச்சு நம்மளுக்கு மெஷின் லேர்னிங் எடுத்துட்டு போகுது. அண்ட் அதே இன்னொரு விஷயம் பாத்துக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் f of x நாம if and elseல போட போறது கிடையாது. இந்த எக்ஸாக்ட் f of x அந்த மெஷினேவோ நம்ம கிரியேட் பண்ற மாடலை வச்சு அதுவாவே டிசைன் பண்ணும், தட் இஸ் அதுவாவே ட்ரெயின் பண்ணும். எதை ட்ரெயின் பண்ண போது நம்ம கொடுத்த டேட்டாஸ். So that is what this machine learning is doing. ஓகே, சோ இந்த எக்ஸாக்ட் f of x அப்படின்னா, சோ எதுக்கு இந்த f of x அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு எந்த இடத்துலயும் போனாலும் y is equal to f of x. What is this y? என்ன நீ கண்டுக்கு பிடிக்க போற, என்ன மாதிரியான டேட்டாஸ் உனக்கு வேணும். அப்போ இங்க நாம கொடுக்கிற x என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாக்ட் ஃபேக்டர்ஸ். So this is what the factors of x, இந்த f of x அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம மாடல்ஸ் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா யூ கேன் அனலைஸ் த y ஆர் யூ கேன் ப்ரெடிக்ட் த y. அதுதான் மெஷின் லேர்னிங். ஓகே, சோ இப்போ இங்க பார்க்கும்போது நாட் ஒன்லி x1 x2 இருக்கலாம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த 4 லிமிடேஷன்ஸை வச்சு, ஓகே, இட் கேன் பி ஹைலி n நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்ல இருக்கிற மாதிரியான விஷயமாவும் இருக்கலாம், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம காம்ப்ளெக்ஸாவும் இருக்கலாம், and whichever the thing நீங்க சொல்லாத விஷயமாவும் இருக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாடல்ல நம்ம கிரியேட் பண்ணினோம் அப்படின்னா, இந்த எக்ஸாக்ட் டேட்டால நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த y is equal to f of x, the model by itself would do it and provide us the result. What is the result? So இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது hiring the person or whether அந்த பர்சனை வேலைக்கு எடுக்கலாமா வேண்டாமா. So in that manner it would just give you the result. ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய சொல்லியிருந்தா மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது 3 டைப்ஸாஸ் இருக்கு. ஒன்னு சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். சோ இந்த சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, எப்பயாவது நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மேடம் எனக்கு இது தெரியும், இதை நான் வந்து அதுலயே அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஃபைன். மேடம் எனக்கு இது தெரியாது, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றேன். ஓகே ஃபைன். இன்னொன்னு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வச்சு நான் பண்ணலான்னு இருக்கேன். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு y என்னன்னு தெரியும், x என்னன்னு தெரியும், அதாவது இன்புட் என்னன்னு தெரியும், அவுட்புட் என்னன்னு தெரியும், அதை நான் எப்படி மாடல் பண்ண போறேன் அப்படிங்கிறது சூப்பர்வைஸ்ட். சோ இங்க என்ன அப்படின்னா, y என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், x என்னங்கிறது தெரியும், இந்த f of x அப்படிங்கறத நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு இன்புட்டோ இல்ல 2 இன்புட்டோ கொடுப்பாங்க, அதுல நீங்க எந்த டேட்டாவை செலக்ட் பண்றீங்க, whether this or not.
ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய இமேஜ் டேட்டாஸை கொடுத்தீங்கன்னா வெதர் கோவிட் இருக்கா இல்லையா, ஓகேவா? சோ கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது வந்து why. ரெக்ரெஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓகே எனக்கு வந்து இங்க ஒரு ஃபிராக்சர் இருக்கு, ஃபார் அன் எக்ஸாம்பிள் அதே மெடிக்கல் இமேஜ் நான் கொடுக்குறேன், எனக்கு இங்க ஒரு ஃபிராக்சர் இருக்கு, சோ இந்த ஃபிராக்சர் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், ஓகேவா? ஆனா எனக்கு y ஒரு y கிடையாது, 2-3 y வரும், அதாவது 2-3 அவுட்புட். என்னன்னா ஒன்னு யா இட் இஸ் a mild fracture, ரெண்டாவது எங்க இருக்கு the coordinates a b c d, அண்ட் மூணாவது இது எந்த அளவுக்கு இருக்கு, டெப்தா இருக்கா, அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்கா, ஆர் இன்னொன்னு சொல்ல போனா when we just go for medically, இப்ப நான் எக்ஸ்ரே மட்டும் சொல்றேன், even though some other medically ஆமா it has to be immediate actions எடுக்கணும், இல்லனா ஆபரேட் பண்ணணும், இல்ல இந்த மாதிரியான ஒரு டயக்னைசிங் மெத்தடாலஜி. சோ இப்போ எனக்கு பார்த்தோம்னா நான் ஒரே ஒரு மெடிக்கல் இமேஜ் தான் கொடுத்திருக்கேன், அதுல எனக்கு y1 y2 y3 அப்படிங்கிற மாதிரி n number of output எனக்கு கொடுக்குது. So this is comes under regression. அதே மாதிரி unsupervised, எனக்கு y என்னன்னு தெரியாதுப்பா, எனக்கு இதுதான் x, அதே மாதிரி f of x என்னங்கிறதும் ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு தெரியும், ஆனா y என்னங்கிறத என்னால predict பண்ணணும், இல்ல நான் அனலைஸ் பண்ணணும், இல்ல எப்படி இருக்கும், எனக்கு இந்த இன்புட்டை வச்சு என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பண்றதுதான் unsupervised. So you know what is x, you know what is f of x, and you are going to make some functionality with the y, whether it can be cluster or reduction, dimensionality, இல்ல recommendation. இது recommendationக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். see நான் வந்து மொபைல தேடுறேன், ஒரு மொபைல், நான் கான்ஃபிகரேஷனா நிறைய விஷயம் சொல்றேன், எனக்கு மெகா பிக்சல் இப்படி இருக்கணும், எனக்கு வந்து ஃபோல்டடா இருக்கணும், எனக்கு வந்து இந்த அதாவது பேட்டரி வந்து 10,000 mAh இருக்கணும், இது இந்த மாதிரி எல்லாம் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு நான் சர்ச்னு கொடுத்தேன்னா எனக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் ரெக்கமெண்ட் ஆகி வரும். ஓகே, சோ வாட் இஸ் y, எனக்கு y என்னங்கிறதே தெரியாது, ஏன்னா என் மைண்ட்ல சாம்சங் இல்ல, எனக்கு மைண்ட்ல ஆப்பிள் இல்ல, ஓப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்ல, ஆனா y அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய இடத்துல ரெக்கமெண்டடா வரும். அதுதான் இங்க அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஓகே, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதாவது ஒன்னோட அவுட்புட் இன்னோட இன்புட். அப்போ ஒன்னோட அவுட்புட் ஒன்னு மட்டும் இருக்காது, மோர் தென் தட். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு அங்க பக்கம் என்ன வந்து ஒரு டாக் நிக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், நான் பாட்டுக்கு போறேன், அந்த டாக் பேசாம அப்படியே இருக்கு, ஓகேவா? சோ அந்த டாகும் பேசாம இருக்கு, நானும் பேசாம அப்படியே நடந்து கிராஸ் பண்ணி போயிடுறேன். சோ திஸ் இஸ் ஆக்ஷன் 1. ஆக்ஷன் 2 பாருங்க, நான் அந்த நாயை கல் எடுத்து தூக்கி போடுறேன், ஒரு கல் எடுத்து அந்த நாய் மேல தூக்கி போடுறேன். இப்போ இந்த கல் எடுத்து போடுறதுக்கு அந்த டாக், அதாவது அந்த நாய்கிட்ட இருந்து இன்னொரு ஆக்ஷன்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீ கல்லை தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம அமைதியாவும் உட்கார்ந்துருக்கலாம், இல்ல அந்த டாக் கல்ல மேல தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடலாம், அதாவது குலைக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ மூணாவது, இப்ப அந்த டாக் குலைக்குதுன்னு சொல்லி நான் பயந்து ஓடலாம், நாய் தானே கத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லி நான் கண்டுக்காம இல்ல தைரியமாவும் நடந்து போகலாம். சோ ஒரு ஆக்ஷனுக்கு இன்னொரு ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ். சோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ரியாக்ஷன். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரோக்ராம்ஸும் இருக்கும், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்கு, ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும், அதுதான் மெயினான விஷயம். சோ மெஷினை இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெடி பண்றதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, இதோட முடிஞ்சதா? இல்ல, இந்த எக்ஸாக்ட் செட் ஆஃப் திங்ஸ் எப்போ மெஷின் லேர்னிங்னு வந்ததோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை இது பண்ண முடியுது, இன்னும் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ், இல்ல இதுக்கு மேலேயும் நிறைய மேபி அல்காரிதம்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணி மேபி ஃபாஸ்டனைஸ் பண்றது அப்படின்னு சொல்றதா, விச் இஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது தான் டீப் லேர்னிங். அங்கேயோட முடிஞ்சதா? இல்ல, அதையும் இன்னும் லைவ்லியா கொண்டு வர்றது, அதே நேரத்துல நம்ம கிரியேட் பண்ற டெம்ப்ளேட்டை, தட் இஸ் மாடல்ல டெம்ப்ளேட்டா வச்சு நம்ம ஒர்க் பண்றதும் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் லேர்னிங். சோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டிரான்ஸ்ஃபர் லேர்னிங், அண்ட் இப்போ ரீசெண்டா நம்ம பண்ண ரிசர்ச் ஒன்று இருக்கு, தட் இஸ் எக்ஸ்பிளைனபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், XAI, அதுவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆன விஷயம் இட் இஸ் கிராஸ் போயிட்டே இருக்கு. ஓகே, நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் அப்பப்போ வந்து திரும்பி பார்த்து நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஃபைன். இப்போ
எல்லா இடத்துலயும் நம்ம பாஸ்ட் எவ்வளவு இருக்கு, இது எங்க இருக்கு அங்க இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம். ஆனா பாக்குறதோட இல்லாம இந்த ரீசன்ட் டேஸ்ல ஓகேவா மெயினா இந்த கோவிட் சமயத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கறத மட்டும் லைட்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இதுலயும் ஒரு டாப் 10 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த டாப் 10 அப்படிங்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங் இருக்கு, டீப் லேர்னிங் இருக்கு, அண்ட் அதே நேரத்துல சில இடத்துல கம்ப்யூட்டர் விஷன் ஒர்க் ஆச்சு, சில இடத்துல வந்து மிக்சட், அதாவது ஆகுமெண்ட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி அதுவும் இருந்துச்சு. சோ எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் இருந்துச்சு அதுக்கேத்தாப்புல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோல் எப்படி இந்த எக்ஸாக்ட் கோவிட் சமயத்துல மட்டும், தட் இஸ் இந்த 1.5 years or 2 years எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மட்டும் லைட்டா பார்ப்போம். See, this is what இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ டாட். It is a Canadian startup and இது மெயினா வந்து எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ப்ரிடிக்ட் பண்றது மட்டும் இல்லாம ட்ராக்கிங் எவ்வளோ வந்து டேட்டாஸ் இருந்துச்சு, ஸோ டோட்டலா எவ்வளோ அவுட் பிரேக்ஸ் ஆச்சு, அண்ட் மெயினா இன்ஃபெக்ஷன் எவ்வளோ இருந்துச்சு, அண்ட் நாட் ஒன்லி தட், ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது நாட் ஒன்லி கவர்மெண்ட்டும் இருக்குன்னா பிரைவேட் செக்டாருக்கும் ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ what it just done, it is actually மெயினா வந்து இதுக்கு பின்னாடி இருந்தது வந்து artificial intelligence and inclusion of machine learning with big data concept, so which tracks and predicts the outbreaks of infection, main disease in the COVID, and alerted into the private sector and government clients also. Next பாத்தீங்கன்னா virtual assistant. Virtual assistant அப்படிங்கும்போது ஒரு நார்மல் chatbots மாதிரி தான். மெயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய இதை யூஸ் பண்ணினாங்க. எப்படின்னா கொஸ்டின்ஸ் ரிலேஷன், அது வந்து ரிலேட்டட் டு கோவிட், எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, இது கோவிடா இல்லப்பா இது கோவிட் எல்லாம் கிடையாது, எதுக்கும் நீ ஒரு 3 days மட்டும் நீங்க ஐசோலேட் ஆயிடுங்க, ஆனா பயப்பட வேண்டாம், இது கோவிட் கிடையாது. சோ இல்ல யூ ஹாவ் டு டேக் இமீடியட்டா வந்து ஆர்டிபிசிஆர் எடுங்க, ஓகே ஃபைன், நான் ஆர்டிபிசிஆர் எடுத்துட்டு பாசிட்டிவ் வந்துச்சு, ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் கோ ஃபார் சிடி ஸ்கேன், இல்ல நீங்க சிடி ஸ்கேன் எல்லாம் எடுக்க வேண்டாம், பெட்டர் நீங்க பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்தா போதும். சோ இந்த மாதிரி எல்லாமே த்ரூ chatbots ஆர் த்ரூ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். மோஸ்ட்லி சொல்ல போனா இந்த எக்ஸாக்ட் அசிஸ்டன்ட் நான் 2-3 டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் 2-3 டைம் எக்ஸாக்ட்லி பார்த்தா 2 times எனக்கு கோவிட் வந்துச்சு, 2 times-உம் வந்து நான் விர்ச்சுவலா தான் டாக்டர் கன்சல்டன்ட் பண்ணி தான் எனக்கு இதாச்சு. ஸோ திஸ் எக்ஸாக்ட்லி இந்த அந்த இதுலயும் அந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்லயும் பாத்தீங்கன்னா ஹை லெவலா ஆர் மோஸ்ட்லி ஸ்போக்கன் அப்படின்னு சொன்னா இந்த ஆப் தான் பாத்தீங்கன்னா ஆர்பிட்டா, ஹைரோ, அவெனோ அண்ட் ஸ்டாலினோ டாட்டா, இதெல்லாமே வந்து ரொம்ப ஹைலி யூஸ்ட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் கம்ப்யூட்டர் விஷன். இது எல்லாமே விளையாட்டுத்தனமா நம்ம கொஞ்சம் பார்த்துருப்போம். அதாவது ட்ரோன், நம்ம ட்ரோன் எங்க போகணும்னாலும் பின்னாடி ஓடுறதும் சரி, அங்க ட்ரோன் மேல வருது அப்படின்னாலும் அங்க சோசியல் டிஸ்டன்சிங் இல்லாம இருக்கிறதும் சரி, இது நிறைய இடத்துல பார்த்தோம். எக்ஸாக்ட்லி. Even though government is urging the people to stay home, social distance இல்லாமையோ இல்ல not wearing the mask அதாவது இல்லாமையோ, people who are not adhering to the protocol and guidelines are stepping out are spotted by video surveillance. அதாவது இந்த ட்ரோன் மூலமா, ட்ரோன்ல ஒரு கேமராஸ் வச்சு they made the surveillance. and இது எதுனா இது சொல்ல போனா இன்னும் faster implementation of making or applying the social distancing மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு தட், இது பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் ஓரியன்டான விஷயம். See actually ட்ரக் டெவலப்மெண்ட் அப்புறம் அதே மாதிரி டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திஸ் ஏஐ பவர்டு டேஷ்போர்ட் மெயின்லி இது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தான். இதுல மெயின் பாத்தீங்கன்னா இந்த பெஞ்சி அப்புறம் இந்த இன்காப்ளஸ் அப்படிங்கறத விட நம்ம ஆன் டு சைட் அப்படின்னு சொன்னா ஈஸியா புரியும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெஞ்ச் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த சயின்டிபிக்கலா ஒரு கிரிட்டிக்கல் டேட்டாஸோ இல்லைன்னா டு ஹெல்ப் தம் செலக்டிங் கரெக்டான ஆன்டிபாடிஸ், கரெக்டான ஆர்என்ஏ, அதாவது அந்த ஆன்டிபாடி எந்த கொடுக்கலாம், என்ன இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு அது யூஸ் ஆச்சு. அண்ட் செகண்ட், இந்த ஆன் டு சைட் பாத்தீங்கன்னா
இது இன்னும் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. என்னன்னா நியூ மாலிகுல்ஸ், ரிசர்ச்சிங் அபவுட் நியூ மாலிகுல்ஸ் அண்ட் காம்பினேஷன், அந்த மாதிரியான ரிசர்ச்சுக்கு அது ரொம்பவுமே யூஸ் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு தட் ஆஃப் எனேபிள்டு ஸ்கேன். இந்த எக்ஸாக்ட் ஸ்கேன் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். மெயினா கோவிட் அப்படிங்க பார்க்கும்போது இந்த எக்ஸாக்ட் மெயினா பாத்தீங்கன்னா அலிபாபாத் மட்டும் இல்ல, மேல இருக்கிற இந்த டிடெக்ட் இடியோடது வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மெயின்லி யூசிங் திஸ் ஏஐ பேஸ்ட் சிஸ்டம் டு டிடெக்ட் கோவிட் பை மெயினிங் யூசிங் ஆஃப் திஸ் சிடி ஸ்கேன் ஆர் எக்ஸ்ரே ஸ்கேன். இது எக்ஸாக்டா யாரு கண்டுபிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஒரு அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அஃபிலியேட்டட் ஸ்டார்ட் அப் தான் இந்த டிடெக்ட் இடிங்கிறது வந்து. ஓகே, இவங்க ஃபாஸ்டரா டிடெக்ட் பண்றதும் அதே அக்யூரேட்டா அதை டிடெக்ட் பண்றதுக்கும் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. பட் ஆஃப்டர் ஓ 5 more minutes தான் இருக்கா? ஓகே ஃபைன். இந்த மாதிரியான ஸ்கேன்ஸ் வச்சு வந்து அவங்க ஈஸியா டிடெக்ட் பண்றதுக்கு இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் மூலமா இன்ட்ராக்ட் பண்றதுக்கும், அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இப்ப ஈவன் தோ நம்ம ஜூம் ஆர் மைக்ரோசாஃப்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்ல இருந்து ஒர்க் பண்றது. நாட் ஒன்லி திங் ஆஃப் டேக்கிங் கிளாஸஸ் மட்டும் இல்ல, மீட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிமோட்ல தான் இருந்துச்சு. ஸோ தேர் இட் ஒர்க்ட் அஸ் லாட். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் வந்து ஃபேக் நியூஸ். யா, கோவிட் டைம்ல நிறைய ஃபேக் நியூஸ் வந்துச்சு. Okay, and even though on the fake news which is fake and which is not fake அப்படின்னு identify பண்றதுக்கு this machine learning use ஆச்சு. And not only that, self skill developmentக்கும் நிறைய வந்து நம்மளுக்கான opportunity இந்த AI மூலமா கிடைச்சது. As like so many courses, so many development technical things, even though கொடுக்கிற எல்லாமே வந்து course or materials are providing in வீடியோ திங்ஸ் ஆர் வீடியோ ஸ்லைட்ஸ், அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் திங்ஸும் நடந்துச்சு. அண்ட் ஹியர் ஒன் மோர் திங், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மிக்சட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து கம்பைனிங் ஆஃப் ஆகுமெண்ட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி தான், விச் இஸ் எனேபிளிங் இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துல இருந்துகிட்டு. ஸோ மெயின்லி பாத்தீங்கன்னா திஸ் ஒன் வாஸ் டன் இன் ஜெர்மன். ஓகே, ஸோ இந்த பெங்களூரோட ஸ்டார்ட் அப் வந்து பாத்தீங்கன்னா பிளிங்க்ஸ். இந்த எக்ஸாக்ட் திங் ஏஆர் வச்சு ஒரு ஜெர்மன் வென்டிலேட்டர் கம்பெனி வந்து இங்க, அதாவது ஃப்ரம் தேர் தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் த பர்சன்ஸ் டு ஹவு டு இன்ஸ்டால் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் what they said that medical equipments of incubations எப்படி பண்றது, மெயின்லி இந்த வென்டிலேட்டர் எப்படி வந்து யூஸ் பண்றது, அதே நேரத்துல எதை எப்படி கனெக்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து த்ரூ திஸ் மிக்சட் ரியாலிட்டி மூலமா அந்த எம்ப்ளாயிஸுக்கு சொன்னாங்க. ஃபைன், இந்த எக்ஸாக்ட் 10 டெக்னாலஜிஸ் இதுக்கு அடுத்து தான் ரூல் ஆஃப் போகுது. அண்ட் டு பி ஹாப்பி, இந்த எல்லா டெக்னாலஜிஸ்லயும் we have done the research. ஒன் அண்ட் ஒன்லி திங், இந்த 8 robotic ப்ராசஸ் மட்டுமே நாங்க எங்களோட கம்பெனில எதுவும் பர்சனலா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜெனரேஷனும், see for an example, even though நீங்க ஒரு கமாண்ட் கொடுத்து போகிறதோ இல்ல if you are just making it to move according to that thing, அதாவது பட்டனை பிரஸ் பண்ணு, அதே நேரத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா if you want to press that button அது எங்க இருக்கணும், மேல இருக்கிறது என்ன இருக்கு, கீழே இருக்கிறது என்ன இருக்கு, அந்த மாதிரி. ஓகே, for an example, see இப்போ பட்டன் பிரஸ் பண்ணனும், it is going to open, and the same thing again I just want to press a blue button, ஆனா அது எங்க இருக்கு, ப்ளூ பட்டன் கிரீன் பட்டனுக்கு கீழே இருக்கிற ப்ளூ பட்டன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோ, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன்ஸ் மூலமா நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்கறது, ஆர் வி ஆர் ஆப்ரேட்டிங் பை யூசிங் திஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்பீச் ரெகக்னைசேஷன். யா, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதுதான். அலெக்சா ஆர் சிரி, வாட் எவர் யூ ஜஸ்ட் ஸ்பீக், அது ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல இட் இஸ் மேக்கிங் இட்ஸ் ஆக்ஷன், ஆர் ஈவன் தோ யூ கேன் ஜஸ்ட் கண்ட்ரோல் இட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த எக்ஸாக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஐடென்டிபிகேஷன். சொல்ல போனா நாட் ஒன்லி ஐடென்டிபிகேஷன், ரெகக்னைசிங், டேகிங், இது எல்லாமே வந்து யூசிங் திஸ் பிளாட்ஃபார்ம் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ஏஜென்ட். யா, நாம இப்ப எப்படி சாட் போட் அப்படின்னு சொல்றோமோ, ஆர் எல்ஸ்
24/7 யாருமே உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து நீங்க போடுற சாட்டுக்கு எல்லாமே வந்து அதை ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க கொடுக்குற எக்ஸாக்ட் விஷயம் இருந்தாலும் ஆல்ரெடி பாஸ்ட், அதேதான் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட் டேட்டாஸ் வச்சு ஒரு ஃபில்ட்ரேஷன் நடந்து இட் வில் ஜஸ்ட் கிவ் யூ த ஆன்சர். ஓகே, சோ அந்த இடத்துல தான் just 3 minutes தான் சார். ஓகே, சோ அந்த இடத்துல இந்த விர்ச்சுவல் ஏஜென்ட் மெயின்லி யூஸ் ஆகும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஏதோ ஒரு கெஜெட் பத்தி பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மொபைல் யூஸ் பார்த்துட்டு இருக்கேன், இதோட பேட்டரி லைஃப் எவ்வளவு நேரம் அப்படின்னு யாராவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சாட் போர்ட்ல, வாட் இஸ் த பேட்டரி லைஃப் ஆஃப் திஸ் மொபைல் அப்படின்னு. அப்போ யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்க, தட் இஸ் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் சொல்லிருப்பாரு, நான் இந்த மொபைல் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு டிராவல்ல யூஸ் பண்ண 2 மூவி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நான் ஒரு மொபைல்ல வந்து ஒரு கேம் லோட் பண்ணிட்டு நான் கேம்ஸ் விளையாண்டேன், ஓகே ஃபைன், ஒரு 4 hours என்னால விளையாட முடிஞ்சது. சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த 2 ஆன்சர்ஸ வச்சு அழகா உங்களுக்கு சாட் போர்ட்ல அதுவாவே ஆன்சர் வந்து விழுகும், 4 to 6 hours அப்படிங்கிற மாதிரி. So these are all comes under virtual agent. And அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசிஷன் மேனேஜ்மெண்ட், ஹையர் டு லோவர், எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயும் என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு பிசினஸ் ரூல்ஸ்ல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் which we just say f of x, அதை வச்சு it can just make the model or it can make an analyzation and even though optimize it accordingly. Next, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு AI optimized hardware. இங்க பாத்தீங்கன்னா எங்க ஒரு இடத்துலயும் ஸ்கிரீன் ஒன்னு லிட்டரலி இல்ல, ஆனா by using this optimized hardware you can make it or feel it that there is a hardware. So which is, we just said optimized hardware adu madri. So it would just close and open it. Okay, next pathina deep learning. In the deep learning pathina, we are also had done one of this. Mainly இப்போ நம்ம பார்க்குற autonomous vehicle, அது ஒவ்வொன்றுத்துக்குமே we have to give a model and we have to train the model. மெஷினை ட்ரெயின் பண்ணுங்க. பாருங்க, ஒரு காருக்கு எப்படி இருக்கும், காருக்கான கலர், கிராஸ்க்கான கலர் அண்ட் ஒரு லைன் பாத்துக்கான கலர், இது எல்லாமே வந்து யூசிங் மெஷின் லேர்னிங் we can make, sorry, deep learning we can just make it. And next coming, robotics. So to be true, we didn't yet make any attempt in robotic or நம்ம எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். So using this robotic process எந்த ஒரு ஆட்டோமேஷனும் ஈஸியா பண்ணலாம். So what we have to do, ஒரு robotic மூலமா see not only இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு this பூச் வந்து ஒரு ஓபன் பண்ணி போகிறது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. You can also make it robotized by agriculture manner, agricultureலாவும் யூஸ் பண்ணலாம், மெடிக்கல் பர்பஸ்லயும் யூஸ் பண்ணலாம், wherever you expect it, it happens. Okay, next பாத்தீங்கன்னா டெக் அனாலிசிஸ். So actually natural language processing அப்படிங்கும்போது vast areas இருக்கு, நிறைய ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து இங்க ஒரு லைன்ல சொல்ல முடியாது. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கடல் அப்படின்னே சொல்லலாம். நம்ம என்ன மாதிரியான டெக்ஸ்ட் கொடுக்குறோம், சரி அடி அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம அடிக்கிறது அப்படின்னா தட் இஸ் பீட்டிங், அதுவும் சொல்லலாம். அடி அப்படிங்கறது வந்து தட் லென்த் மெஷர்மெண்ட் அப்படிங்கறதும் சொல்லலாம். சோ நம்ம எந்த இதுல சொல்றோம், எந்த கிராமட்டிக்கல்ல சொல்றோம், எந்த மாதிரியான சென்டென்ஸ்ல பஞ்சுவேஷன்ல இருந்து, சோ இது எல்லாத்தையும் டிக்ஷனரி பேஸ்ல அது கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனோ அல்ல அதுக்கு ஒரு கன்வர்ஷனோ நம்மளுக்கு பண்ணி நம்ம வர்றது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a very very tedious things. And next coming biometric. இந்த பயோமெட்ரிக் அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டா இந்த பயோமெட்ரிக் அப்படிங்கும்போது நம்ம சென்சிங் தான் சொல்லுவோம், even that sensing without touching. And இப்போ இன்னொன்னு ட்ரூவா ஒன்னு ஒரு ஸ்மால் ரிசர்ச் ஒன்னு ஜஸ்ட் ஒரு அனலைசேஷன் லைன்ல தான் இருக்கு, பட் இட் ஆல்ரெடி டன். அதாவது பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் பை யூசிங் வெயின் பயோமெட்ரிக், நம்மளுக்கு கையில இருக்கு இல்லையா வெயின்ஸ், அதுவும் இப்போ ரொம்ப ஃபாஸ்டப்பா நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ see here நிறைய ரிசர்ச் அப்படின்னா நான் ரிசர்ச் ஃபீல்டுல இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ இது எல்லா ரிசர்ச்லயும் நாங்க வந்து பார்த்தோம் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரியே எங்களுக்கு தோணும். எதையுமே இன்னும் ஃபுல்ஃபில்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி. சரி, கம்ப்யூட்டர் விஷன்ல நாங்க ஒரு மெடிக்கல் பாக்குறோம், எங்களால பார்க்க முடிஞ்சது, டயக்னைஸ் பண்ண முடியுது, ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறோம்.
ஸோ ஆப்ஜெக்ட் மானிட்டர் மட்டும் இல்ல, ட்ராக்கிங்கும் போகுது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியல. அதை சுத்தியும் பார்க்கும்போது சப் கேட்டகரிஸ் எல்லாம் பார்க்கும்போது there is a vast thing in artificial intelligence. அதே நேரத்துல நாட் ஒன்லி கான்செப்ட் வைஸ், ஃபீல்டு வைஸும் பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் திங்ஸ்லயும் இருக்கு. ஸோ கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட். எங்கேயாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், ஜஸ்ட் டோன்ட் லிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா ஏஐ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் த ரூலிங் திங். ஸோ கைண்ட்லி லேர்ன் சம்திங் ரிலேட்டட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மேக் இட் த வே டுவர்ட்ஸ் everything exploring you in this world. Thank you. I think சார் நீங்க ஃபாஸ்டா பண்ணதுனால நமக்கு சீக்கிரமா முடிச்சிருக்கேன். Thank you மேடம். இல்ல மேடம், அவங்களும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? Yeah, understood sir. Yeah. Thanks sir. ஓகே, கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். மேடம் கிட்ட வந்து உங்க கேள்விகள் கேட்கலாம். மேடம் தமிழ்லயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. சோ எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல அப்படிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். மேடம் தமிழ்லயே வந்து நமக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சோ உங்களோட கேள்விகள் ஏதா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ராஜ்குமார், உங்களுக்கு தான் கேள்விகள் இருக்கா? கையை உயர்த்தி இருக்கீங்க. எனக்கு உள்ள சாட்ல யார்கிட்டயே क्वेश्चंस இருக்குங்களா? क्वेश्चंस ஒன் செகண்ட் மேடம். விக்னேஷ் தான் கேட்டிருக்காரு. அட்வான்ஸ் மெஷின்ஸ் ஆர் காஸ்ட்லி டு யூஸ் மெயின்லி இன் அது வந்து ஏற்கனவே கேட்டது. ஓகே, அதேதான். அண்ட் தென் நவ் போர் வில் கெட். ஸோ இது வந்து எப்போ வந்து மெடிக்கல் வந்து ரொம்ப காமன் மேனுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நோ சார், இதெல்லாம் வந்து மெடிக்கல்லோ இதுவோ எதுவுமே வந்து ஹை ரிச் புவர் எதுவுமே கிடையாது சார். நான் திருப்பியும் சொல்றேன், உங்களால நான் வந்து நினைக்கிறது மட்டும் தான். இஃப் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ திஸ், நான் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் வாட் ஐ ஆம். உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க அதே சேம் ஒரு ஆப்ஜெக்ட 5 lakhs கொடுத்து நீங்க அதை பண்ண முடியும், 5 rupees கொடுத்து நீங்க பண்ண முடியும். இது இப்போ இந்த எக்ஸாக்ட் ட்ரெண்ட்ல உங்களுக்கு முடியுமா அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கு நீங்க பண்றீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் திங்கிங். நீங்க பண்றீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எந்த லெவல்ல வேணாலும் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம என்ன மாதிரியான மாடல்ஸை கிரியேட் பண்றோமோ, இட் இஸ் நாட் ஒன்லி திஸ் திங் இன் கான்செப்ட் வைஸ் மெத்தடாலஜிலையும் நீங்க மாடல்ல வந்து கிரியேட் பண்றீங்கன்னா அந்த மாடலை நீங்க எப்படி வந்து டேட்டாஸை வச்சு ட்ரெயின் பண்றீங்க, அதே எக்ஸாக்ட் டேட்டாஸை வச்சு நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க, அந்த அனலைசேஷன் தான் it is going to lead towards the visualization which gives you so many forecasting predictions. So தயவு செஞ்சு வந்து எந்த இடத்துலயுமே வந்து poor rich அப்படின்னு பார்க்காதீங்க. ஈவன் மெடிக்கல் திங்ஸ் ஒண்ணுமே இல்லை, என்னோட மொபைல் இஃப் ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் a small while using machines, அப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நான் சிடி ஸ்கேனுக்கு போயிட்டு ஒரு இடத்துல 9000 சொல்லுவான், ஒரு இடத்துல 5000 சொல்லுவான். எனக்கு தேவையில்லை, என் கையில மொபைல் இருந்துச்சுன்னா போதும். ஐ கேன் ஜஸ்ட் டேக் மை ஓன் ஸ்கேன். இட் ஹேப்பன்ஸ். இட் கேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரசன்னா, உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? எம் பிரசன்னா அட்மிட் பண்ணிட்டு கேட்கலாம். உங்களுக்கு இறுதியா வந்து ஒரே ஒரு செஷன் மட்டும் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து இன்னொன்னு போயிடலாம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் வந்து நாங்க வந்து 10 days கோர்ஸ் வந்து இப்போ நாங்க நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ யாருக்கும் வில்லிங் இருந்தாலும் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முழுக்க தமிழ்ல தான் வித் சோர்ஸ் கோடோட வந்து நாங்க ஆஃபர் பண்றோம். ஈவன் மென்டார்ஸ் கடலூர்ல வேலை செய்யறவங்க கூட வந்து இதுல கலந்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான கோர்ஸா ஆல்ரெடி இருக்கும். அதுக்கான ஒரு ட்ரையல் தான் இந்த மீட்டிங் நாங்க நடத்தியிருக்கோம். உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா வந்துட்டு அடுத்த செஷன் போயிடலாம். இது வந்து தியரி எல்லாம் இருக்காது, ஃபுல்லி ப்ராக்டிக்கல். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்எல்பி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி திரு நீச்சல்காரன் வந்து நம்ம கிட்ட சொல்ல போறாரு. இது வந்து ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீச்சல்காரன் அவ்வளவுதான். நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருவோம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? கேக்குது. நன்றி. நான் என்னுடைய திரையை பாக்கிறேன். நம்ம விரைவா போயிடலாம். இப்ப மணி 9:32, 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நல்லது. முதல் இதோட அறிமுகத்தை கொடுத்துறேன். திரள் அப்படின்றது வந்து ஒரு இணையதளம். அந்த இணையதளத்துல நீங்க நிறைய செய்திகளை பார்க்க முடியும். அது என்னென்ன அப்படின்றத ஒண்ணா பார்க்கலாம். அடிப்படையில் திரளை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி இதை நம்ம ப்ராக்டிக்கலாக என்எல்பியோடையோ அல்லது மெஷின் லேர்னிங்கோடையோ ஒப்பிட்டு பார்க்க முடியும் நம்ம பார்த்துக்கலாம். இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ நியூஸ் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஏஐ அடிப்படையில் ஒரு நியூஸ் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்மாக தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து தமிழ் செய்திகளுடைய தொகுப்பு, அதுலேருந்து நிறைய இன்புட்ஸை வந்து எடுத்துரும். என்னென்ன மாதிரியான இன்புட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் ஒரே இடத்துல தமிழ் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டல் நியூஸும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இணையத்தில் நீங்கள் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சுமார் 90 செய்தி நிறுவனங்களுடைய செய்திகளை வந்து இங்கே தொகுத்து ஒரே இடத்துல கிடைக்கும். ஒன்று, அதை எப்படி நம்ம பார்க்கலாம்
பார்த்தீங்கன்னா கீவேர்டு அடிப்படையில் பார்க்கலாம். இப்போ இந்த தளத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த தளம். ஸோ நீங்கள் டேட்டா வந்து இந்த திரள்.in அப்படின்ற சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸும் இங்கே வந்து அக்ரிகேட் ஆகி வரிசையாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 16 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வந்திருக்கு, 19 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி. ஸோ ஒரு ரியல் டைமாக எங்கெங்கே போட்டாலும் இங்கே வரும். நீங்கள் பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீவேர்டு அடிப்படையில் உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். ஒருவேளை இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி நடக்குது, இப்போ உதாரணத்துக்கு நடிகர் சங்க தேர்தல் நடக்குதுன்னா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டு இங்கே வந்திருக்கும், அதுவாகவே ட்ரெண்டிங்கில் வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் படிக்க முடியும். ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கீவேர்டு அடிப்படையில் தேடி படிக்க முடியும். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக படிக்க முடியும். நீங்கள் ஒருவேளை வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்ததாக இருந்தீங்கன்னா அரியலூர் மாவட்ட செய்தியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது, பெரம்பலூர் இருக்குது. இப்போ அதில் வந்து நீங்கள் இந்த அரியலூர், அப்போ அந்த மாவட்டம் வாரியாகவும் நீங்கள் தேடி படிக்க முடியும். நீங்கள் அதை சொடுக்குறீங்கன்னா அந்த மாவட்ட செய்திகள் மட்டும்தான் வரும். அதே மாதிரி வந்து மீடியா வைஸ் மட்டும் படிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மீடியாவோட செய்திகள் மட்டும் தொகுத்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்லிமெண்ட் நியூஸ் எடுத்தீங்கன்னா இதை நீங்கள் சொடுக்குறீங்கன்னா பார்லிமெண்ட் நியூஸ் மட்டும் இன்றைக்கு என்னென்ன செய்திகள் போட்டாங்களோ எல்லாமே வரிசையா வரும். நீங்க அப்படியே ஒரே பக்கத்திலே நீங்க அவங்களுடைய மொத்த செய்தியை நீங்க இங்க வாசிட முடியும். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் உங்களை இந்த போட்டுட்டே இருக்காங்க, அந்த கீழே கீழே போக போக ஸ்கார் ஆகிட்டே போகும். ஸோ அப்படி ஒரு மீடியா பேஸ்டாகவும் நீங்கள் படிக்க முடியும், டேட் வைஸாகவும் படிக்க முடியும். நீங்கள் ஒருவேளை இது நாங்கள் லான்ச் பண்ணி போன புத்தாண்டுக்கு லான்ச் பண்ணோம், இப்போ ஏறக்குறைய வந்து ஓராண்டு கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போ நீங்கள் ஓராண்டு காலகட்டத்தில் ஏதாவது குறிப்பிட்ட நாளில் ஏதாவது செய்தி இங்கே பார்க்கணும் கூட இதில் பார்க்க முடியும். இந்த வசதியை வந்து பொதுவாகவே ஒரு மெஷின் லேர்னிங்கோ ஏஐயோ யூஸ் பண்ணாமலே ஜென்ரலாகவே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் அப்படின்றத வந்து ஒரு சின்ன கிளான்ஸ்லேயே நீங்கள் பார்த்துட முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்ற அந்த கீவேர்டு அதுவாக தான் வருது. இப்போ நேற்று வரைக்கும் இந்த இன்னைக்கு தேர்தல்னு எனக்கும் தெரியாது, அந்த மிஷினுக்கும் தெரியாது. ஆனால் அந்த ட்ரெண்டிங்கை வச்சு அது கண்டுபிடிச்சு அங்கே மேலே கொண்டு வந்துருது. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள், இப்போ உதாரணத்துக்கு கார்த்தியோ இல்லை நாசரோ இந்த மாதிரி, இப்போ பாக்கியராஜோ இந்த மாதிரி எல்லா பேருக்கும் அது கொடுத்து ட்ரெண்டிங்ல இந்த நியூஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இது எல்லாமே பியூர்லி பப்ளிஷர் பேஸ்ட் தான். நம்ம வந்து சோஷியல் மீடியா பேஸ்டா ட்ரெண்டிங் நம்ம பார்க்கல. சோஷியல் மீடியா பேஸ்டா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து அல்டர்னேட்டிவ் வேல சோர்ஸ் ஃபுல்லாமே பேஸ்ட் ஆன் பப்ளிஷர். அதே மாதிரி வந்து ஈவெண்ட் பேஸ்டு ஸ்டோரி சர்ச்சையும் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நடிகர் சங்க தேர்தல்னு போட்டிங்கன்னா அந்த நடிகர் சங்க தேர்தலை பற்றிய செய்திகள் எல்லா ஊடகத்திலிருந்து கலந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு நியூஸ் கிளஸ்டரை பற்றி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீச்சர். இது நான் அடுத்த ஸ்டைல் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வளர்க்குறேன். அப்புறம் வந்து ஜியோஸ்பேசியல் ரெப்ரஸன்டேஷன் இது பண்ணுறோம். இது வந்து NLP யூஸ் பண்ணி ப்ளஸ் ஜியாகிரபிக்கல் டேட்டாவையும் மேப் பண்ணி இந்த டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பப்ளிஷர் சோர்ஸ்டு ஃபேக்ட் செக் இருக்குது. இது ரொம்ப எங்கேயுமே இல்லாத ஒரு புது ஃபீச்சர். இது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேக்ட் செக் பற்றி நிறையா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பட் நிறைய இடத்துல நிறைய ஊடகங்கள் வந்து ஃபேக்ட் செக் போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் எல்லாமே தொகுத்து ஒரு இடத்துல இருக்கானா இருக்காது. ஸோ அதை வந்து இது பண்ணுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் செக்குக்குன்னே இருக்கக்கூடிய மீடியம் ஒரு நிறையா தான் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலான நியூஸ் மீடியா இருப்பாங்க, அவங்களும் சில சமயம் வந்து ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க. இப்போ விகடனா எடுத்தீங்களா, வேற ஒரு மீடியா எடுத்தீங்கன்னா அவங்க ஜென்ரலா அன்னைக்கு அந்த செய்தியை மட்டும் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை இதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும், இது வந்து ஃபேக்ட் செக் நியூஸ்னு சொல்லி அது இந்த பர்டிகுலர் பேஜ்ல வந்துடும். ஸோ மோரலஸ் நீங்க இந்த பேஜுக்கு மட்டும் நீங்க ஒன் டே வந்தீங்கன்னா அந்த வாரத்துல அந்த தொடர்ச்சியா என்னென்ன ஃபேக்ட் செக் நியூஸஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். இது ஜென்ரலா இந்த திரளை பத்தின ஒரு ஓவியூ. பிளஸ் அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேப் வியூ. இது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதாகவும் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது டேப்ல இருக்கும் மேப் வியூன்னு கிளிக் பண்ணீங்கன்னா இதுல 3 லேயர்ல வந்து நீங்க நியூஸை வந்து இங்க பார்க்க முடியும். நான் வந்து நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா உங்க லொகேஷனுக்கு அந்த மாதிரி நியூஸ் காட்டும். நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரௌசர்லேயே நீங்க பார்க்கலாம், மொபைல்லையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் இங்கே உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் ஜூமிங் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்கள் இப்போ தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதி வயசா வந்து நியூஸை வந்து ஸ்பிட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு நீங்க வந்து வந்தவாசியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா வந்தவாசிய செய்தியை மட்டும் நீங்க பார்க்க முடியும். அப்ப வந்தவாசியில இந்த ஒரு 3 செய்திகள் வந்திருக்கு. அது அந்த அந்த ஊரை பத்தி இருக்கலாம், அந்த ஊர்ல இருந்த நபர்களை பத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில அது ரிலேட்டடான நியூஸ். ஸோ அது வந்து மேப் வைஸா ஸ்பிட் பண்ணி கொடுத்துரும். சரி, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலா. இதே நீங்க ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா வேர்ல்ட் லெவலையும் பார்க்க முடியும். ஸோ நான் ரொம்ப ஜூம் பண்ணி நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் பார்க்க முடியும். இது வந்து கண்ட்ரிஸ் மட்டும் தான் காட்டுவோம் பாருங்க. தென்கொரியாவில் நியூஸ் இருக்கு, சீனா, பாகிஸ்தான், ஈரான், ஈராக். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு, உதாரணத்துக்கு இப்போ யுக்ரைன்லாம் எடுத்தீங்கன்னா அந்த செய்தி அதிகமாக 164 இருக்கு, ரஷ்யா லெவலில் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மேப் வியூவில் வந்து என்டையர் நியூஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் ஒன்று. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அடிப்படையில் இது ஃபுல்லாக பேசிக்கலாக பப்ளிஷர் பேஸ்டாக இருக்கும். பப்ளிஷர் பேஸ்ட்னா ஒரு பப்ளிஷர் பப்ளிஷ் பண்ணுறப்ப அவங்க ஏதாவது டேக் போட்டிருப்பாங்க, அந்த டேக்கோட கிளஸ்டர் இங்கே இருக்கும்.
நீங்கள் டேக்ஸ் போனீங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க போட்டிருக்க டேக்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி இப்போ நடிகர் சங்க தேர்தலில் வந்து அவங்க டிசைட் பண்ண டேக் இங்கே வரும். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான். இதில் பெருசாக என்எல்ஏயோ இல்லை என்எல்பியோ எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபீச்சர் ஒன்று இருக்குது. இந்த சர்ச் ஃபீச்சரில் தான் வந்து இங்கே டேட் வைஸாக தேட முடியும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேட் போட்டுக்கலாம். அதில் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் அந்த டியூரேஷனில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டார்ட் டேட்டையும் எண்ட் டேட்டையும் போட்டு நீங்கள் ஒரு கீவேர்டை போட்டிங்கன்னா அந்த கீவேர்டு இருக்கக்கூடிய செய்திகள்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, அந்த 1 வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் போட்டு இதில் தேடி எடுத்துக்க முடியும். இது வந்து இந்த சர்ச்சோடைய ஒரு ஃபீச்சர். அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இது ஜென்ரலாக ஒரு தமிழ் மீடியம் எதனா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஓவியம் கிடைக்கும். ஒரு 200க்கும் மேலே 223 ஊடகங்கள் இருக்கு. அதை பற்றின ஒரு தொகுப்பு. அப்புறம் அந்த ஆர்கைவ்ஸ் இருக்கு. ஆர்கைவ்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தேடாமல் ஜென்ரலாக நியூஸ் மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் மார்ச் 3ஆம் தேதி பிஹைண்ட் நியூஸில் வந்து நியூஸ் மட்டும் பார்க்கணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ மோரலஸ் வந்து ஒரு ஆர்கைவ் மாதிரி இருக்கக்கூடிய ஃபீச்சர். ஃபேக்ட் செக் பார்த்தாச்சு. டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்கே கொடுத்துருப்போம். இது எல்லாமே வந்து மெஷின் லேர்ன் தான் பண்ணுது. ஸோ நம்ம எதுவுமே வந்து கோட் பண்ணுறதில்ல. ஸோ அதுவாகவே இன்னைக்கு ட்ரெண்டிங் அதிகமாக சென்னை இருந்தால் சென்னை வந்துடும். இப்போ அடுத்து மதுரையா இருக்கு. சமீபத்தில் மதுரையில் சில ஈவெண்ட்ஸ் நடந்ததுனால மதுரை டாப்ல இருக்கு. ஒருவேளை வந்து வேற ஒரு ஊர் நடந்துச்சுன்னா அந்த ஊர் மேலே வந்திருக்கும். ஸோ இது மோரலஸ் டைனமிக்காக தான் அது வந்து காட்டுது உங்களுக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்களால பார்க்க முடியும். ஸோ ஸ்டாட்ஸ் பார்த்தாச்சு, ஆர்கேவ் பார்த்தாச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன? சாரி, அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஹெட்லைன்ஸ் தான் வந்து இன்னொரு முக்கியமான ஃபீச்சர். மேப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹெட்லைன்ஸ் என்னன்னா இதுவும் அகைன் பப்ளிஷர் பேஸ் தான். ஸோ ஒரு பப்ளிஷராக எந்த நியூஸ் அதிக முறை வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் இந்த ஸ்டேடியம் வந்து உடஞ்சிருக்குள்ள. ஸோ அதுதான் வந்து இப்போ அதிகமான நியூஸில் கவர் ஆயிருக்கக்கூடியது கடந்த 18 மணி நேரத்தில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி அடுத்து வந்திருக்கு. இது எல்லாமே நியூஸ் கிளஸ்டரிங் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். நான் அடுத்த ஸ்டைல் அதை பற்றி விளக்குறேன். ஸோ உங்களுக்கு மோரார்லெஸ் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் எந்த செய்தி அதிகமுறை வந்திருக்கு. ப்ளஸ் ஒரு முக்கியமான ஒரு 4-5 மீடியம்ல இருந்து எடுத்துட்டு வரும். ஸோ எதன் அடிப்படையில் ஃபெச் பண்ணுதுன்னா அந்த மீடியம் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் ப்ளஸ் அதனுடைய கண்டென்ட் குவாலிட்டி மீன்ஸ் அதுக்காக உங்களுடைய இலக்கணம் அல்லது உங்களுக்கு கொள்கை சார்ந்த குவாலிட்டி செக் கிடையாது. இது எப்படி எந்த அளவுக்கு எம்எல்க்கு ரிலேட்டடாக இருக்கு, மெஷின் லேர்னிங் அது எந்த அளவுக்கு அடாப்டபிளா இருக்கு, அதன் அடிப்படையில் வந்து இது குவாலிட்டியை கெஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்து மேலே கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் வெறும் 4 லைனில் ஒரு கண்டென்ட் போட்டிருந்தீங்கன்னா அது இங்கே வராது. அட்லீஸ்ட் ஒரு 10-15 லைனுக்கு மேலே போட்டிங்கன்னா இது டாப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதுக்கு இன்றைய செஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தியரியாகவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து தமிழுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் என்டிட்டி ரெகக்னிஷன். ஒரு செய்தியில் எடுத்தீங்கன்னா தமிழ் செய்தி ஏதாவது ஒன்று எடுத்தீங்கன்னா அதில் நிறைய பேர்கள் பயன்படுத்திருப்பாங்க. இப்போ தலைவர்கள், அரசியல் தலைவர்களோட பேர் இருக்கலாம், இல்லை ஊர் பேர் இருக்கலாம். இப்போ ஊர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் 2 பேர் இருக்கும். இப்போ உத்தரப்பிரதேசம் அப்படின்னா உத்தர தனியாக இருக்கும், பிரதேசம் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2-3 வார்த்தை 3-4 வார்த்தைகள் இருந்தால் கூட இது ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நடிகர் சங்க தேர்தல்ன்றதான் அதை எடுத்து காட்டுது. ஆனால் வந்து சில இடங்களில் வந்து அது ஜென்ரலாக கீவேர்டை மட்டும் வச்சு பார்த்து நடிகர் மட்டும் தான் எடுத்துக்குமே தவிர நடிகர் சங்க தேர்தல் அப்படின்றத என்னை கனெக்ட் பண்ணாது. ஸோ அதை வந்து இது பண்ணுது. ஸோ இது ஓரளவுக்கு வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இது டேரெக்டாகவே அன்சூப்பர்வைஸ்டில் இது போகல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில இடங்களில் ஒரு சவாலும் இருக்கு. இப்போ பாக்கியராஜ் தலைமை அப்படின்னு வந்திருக்கு. இது ஆக்சுவலாக அவ்வளோ தேவையில்லை. இந்த இடத்துல வெறும் அந்த நேம் மட்டும் இருந்தால் போதும், அந்த தலைமையும் சேர்ந்து வந்துடுது. ஏன்னா அந்த காம்பினேஷன் நிறையா வந்திருக்குன்றனால. ஸோ இதில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான கீவேர்ட்ஸ் இதிலே வந்துடும் ஒன்று. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டெக்னாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்பேஷியல் NLP யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வெறும் NLP மட்டும் இல்லாமல் ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா, அதாவது ஜியோ ஸ்பேஷியல்னா கோஆர்டினேட்ஸை வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் இந்த ஊர் அது வந்து இந்த ஆர்டிகல்ஸில் இருந்துச்சுன்னா அதை ஃபெச் பண்ணி கொடுக்கும். நம்ம முதல் சொன்ன உதாரணத்தைப்படி இப்போ உத்தரப்பிரதேசம் அப்படின்றத வந்து அவங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். உத்திரப்பிரதேசம் எழுதிக்கலாம், இல்லை உத்தரப்பிரதேசம் எழுதிக்கலாம். இப்போ இன்னும் தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா தஞ்சாவூர்னு எழுதுவாங்க, தஞ்சைன்னு எழுதுவாங்க. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சு நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அது ஜியோ ஸ்பேஷியல் டேட்டாவை அது போடும். ஸோ அது நீங்கள் மேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த ஹெட்லைன்ஸ் ஸோ இங்கே யூஸ் பண்ணுறக்கூடிய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் தான். ஏன்னா நமக்கு வந்து அன்னைக்கு என்ன ஹெட்டிங்ஸ் வரும் எதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அன்சூப்பர்வைஸ்டில் யூஸ் பண்ணி நியூஸ் கிளஸ்டர் பண்ணுறோம். எந்தெந்த நியூஸ்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷனில் கொடுக்குறோம். இது எல்லாமே சரியாக தான் இருக்கு. ஏறக்குறைய ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள் எல்லாமே வந்து கேரளா அந்த கால்பந்தாட்டத்தை பற்றி தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த செய்தி எடுத்தாலும் வந்திருக்கும். சில சமயம் வந்து
சில சமயங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த செய்தி எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு சில இது பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியின போராட்டம்னு இருந்திருக்கும். அது வந்து தானாவே வந்து இவருக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல மட்டும் காட்டியிருப்போம். பட் அந்த தீம் வந்து ஒன்னா தான் இருக்கும். சில இடங்களில் டைல்யூட் ஆயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நேற்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யறப்ப பார்த்தீங்கன்னா 2 தீமா அதுவா புரிஞ்சுக்கிச்சு, மெஷினே புரிஞ்சுக்கிச்சு. என்னன்னா ஒன்று ஒரு அந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண டேட்டா பேஸ் பண்ணி ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆச்சு. இன்னொரு கிளஸ்டர் என்னன்னா அடுத்தவங்க அதை பத்தி விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, அது இன்னொரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் வந்து இதுவாகவே போடுது. ஸோ அது வந்து இந்த ஆப்ஷன். அடுத்து வந்து கேட்டகரி, இது இன்னும் பப்ளிக்காக வரல, இது சூன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஜென்ரலாக நமக்கும் தெரிஞ்சது. அது வந்து நியூஸ் கிளாசிஃபிகேஷன், நிறைய நியூஸ் வரும். அந்த நியூஸ்ல எது வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ், எது அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் அப்படின்னு சொல்லி அதுவா ஸ்பிட் பண்ணி கொடுக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லா ஊடகத்தில் இருக்கிற செய்தி ஒரு நாளைக்கு ஒரு 7000 செய்திகளை வந்து தொகுத்து இங்கே இருக்கும். நீங்க கீவேர்டு வச்சோ அல்லது ஊடகம் வச்சோ நீங்க பார்த்தா தானே உண்டு, தவிர கேட்டகரி வைஸ் வர முடியாது. ஸோ அதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணல, அது சூன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து இந்த யூஸ் கேஸை பற்றி சொல்ல விரும்புறது. அதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. ஆக்சுவலா நீங்க பார்த்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏஐ வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. ஏஐ வச்சு என்ன செய்திருக்க முடியும் அப்படிங்கறத இப்ப நீங்க பாத்துட்டீங்க. திறன்ல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட மேனுவலா ஒர்க் பண்றதுல, எல்லாமே ஆட்டோமேட்டட் பை ப்ரோக்ராமிங். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 7000 செய்திகளை படிச்சு அது வந்து எந்தெந்த ஊர் செய்தி நமக்கு என்ன மாதிரிலாம் தேவையோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராமிங்கே பண்ணிக்குது. நாங்க 2 பேரும் யாரும் உள்ளே வேலையே செய்யறது இல்லை. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே எதிர்காலத்துல வந்து இன்னொரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஏஐ பத்தி நிறைய கத்துக்கோங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா ஏஐனா என்ன நிறைய பேருக்கு தெரியல. இன்னொரு சொல்ல போச்சுன்னா வந்து ஐபிஎம் வாட்சன் உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா இருப்ப நெட்ல தேடி பாருங்க. ஐபிஎம் வாட்சன் இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அமெரிக்கால இருக்கிற வக்கீல்கள் எல்லாத்துக்கும் வந்து ஐ திங்க் தம்பியோட இன்டர்நெட் கனெக்ஷன் வீக்காக இருந்தது நினைக்கிறேன், டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹி வில் பி கமிங் பேக். அஜந்தா தேவி மேம், உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். அதாவது அந்த ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பத்தி சொன்னீங்க. அந்த ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வந்து நான் ஒரு ஜெர்மன் சாஃப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்டா இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் எப்படி யூஸ் பண்றோம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு இன்வென்ட்ரி ப்ராசஸ் இருந்ததுன்னா அந்த இன்வென்ட்ரி ப்ராசஸ்ல யூஸ்வலா வந்து ரிஃப்ளினிஷ்மெண்ட் நடக்கும். அதாவது ஒரு பேரிங் வந்து 10 தான் வச்சிருக்கணும் நம்ம எப்பவுமே அப்படின்னு வச்சிருக்கோம்னா, அது வந்து 10 முடிஞ்ச உடனே நம்ம வந்து எம்ஆர்பி ரன் பண்ணோம்னா அது ரிஃப்ளினிஷ்மெண்ட் வந்து ஒரு பர்ச்சேஸ் ரெக்வஸ்டேஷன் போய் அதை வந்து ஒருத்தர் அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா அது அந்த ப்ராசஸ் சைக்கிள் ஃபுல்லா வந்து மேனுவல் ப்ராசஸ்ல போய் அதுக்கப்புறம் தான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் ஆகும். இப்ப ரீசன்ட் டேஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வேல்யூ லெஸ் இல்லைன்னா வந்து இதுல வந்து ஃப்ராட் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து ஸ்டாண்டர்டு ப்ரொக்யூர்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்சுவல் திங்ஸ் எல்லாம் உள்ள வந்து, சப்போஸ் அந்த பர்டிகுலர் இப்போ ஒரு சின்ன பேரிங் அப்படின்னா தெர் இஸ் நோ மோர் மேனுவல் இன்டர்வென்ஷன். அதுல வந்து ஸ்ட்ரெயிட்டாவே அது வந்து பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட்ல இருந்து கிரியேட் ஆகி பர்ச்சேஸ் ஆர்டரா வெளியில போயிடும் பர்டிகுலர் வெண்டருக்கு. அதாவது ஸ்பெசிபிக் வெண்டருக்கு மட்டும் தான் போகும். அது வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு வந்து இந்த மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்கா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிஸ்டத்தோட 10 வருஷ ரெக்கார்ட்ஸை லேர்ன் பண்ணி தான் அது பண்ணும். இது டிபிக்கல் சாம்பிள். இன்னொரு டிபிக்கல் சாம்பிள், செட்டன் வெண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து டிஃபால்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. ஈவன் தோ அவங்களோட லீட் டைம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி இருந்திருப்பாங்க, அவங்க பில்லிங் சைக்கிள் கரெக்டா இருந்திருக்கும். ஆனாலும் நம்ம பேமெண்ட் சைட்ல எவ்ரி டைம் நாம பேமெண்ட் டிஃபால்ட் பண்ணலாம், மேபி ஒரு 10 டேயோ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கு செட்டன் லிமிட் செட் பண்ணிட்டோம்னா அந்த லிமிட் எல்லாம் வச்சுட்டு அது லேர்ன் பண்ணிட்டு அது வந்து என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது ரிலீஸ் பண்ணும். அதாவது பேமெண்ட் ரிலீஸ் பண்ணும் செட்டன் லிமிட் ஆஃப் அமௌண்ட் வரைக்கும். இது முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் நேம் சொல்ல விரும்பல, பட் ஜெர்மன் சொன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பிக் இயர். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் அவங்க கிட்ட படிக்கும் போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, தேர் கோயிங் பை எத்திக்ஸ் ஸ்பெசிபிக்கலி ஆன் ஏஐ. ஏன் ஏஐல வந்து மெஷின் ஃபுல்லாவே லேர்ன் பண்ணி அதுல தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கொடுக்குற டேட்டால பயாஸ்டு டேட்டா,
கொடுத்துட்டீங்கன்னா அதோட அவுட்புட்டும் பயாஸ்டா தான் வர வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து பேங்க்ல லோன் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, செட்டன் கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கோ இல்ல செட்டன் வந்து ரிலீஜியஸ் சார்ந்தவங்களுக்கோ கொடுக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் கிவ் அ டேட்டா அக்கார்டிங்லி. இதுல ஒரு ரிசர்ச் நாங்க பண்ணிருக்கோம். இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா மெஷின் லேர்னிங் இஸ் நாட் அ குட் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக். அதாவது என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டேட்டாவை வந்து ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த ட்ரெயின் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நான் மாடலை கிரியேட் பண்றேன். அதாவது அந்த ட்ரெயின் பண்ணினதுக்கு அப்புறமா தான் இந்த மாடலை கிரியேட் பண்ணல மாடலை அதுல நான் பிளேஸ் பண்ணி என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அக்யூரசியை நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது நான் மாடலை ட்ரெயின் பண்ணும் போதே நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த சர்டன் கேஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களா, அதே மாதிரி நான் வேற ஏதாவது ஒரு பேட் டேட்டாவை கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணினேன் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புலான அவுட்புட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அது வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு ரிசர்ச் ஒண்ணு இருந்தது, அதாவது டெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன்லயே நடந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ், யாரோட டேட்டாஸ் பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்போட என்னென்ன ட்வீட் பண்ணிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அவரோட எக்ஸாக்ட் டேட்டா, அவர் மேனுவலா போட்ட டேட்டாஸை மட்டுமே எடுத்து ட்ரெயின் பண்ணி டெக்ஸ்ட ஜெனரேட் பண்றது. That is new generation of a text where அவர் பண்ணாதது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் இல்லீகல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் கிரியேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான கான்செப்ட் வைஸ்ல இது பிளே ஆகுது. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே டொனால்ட் ட்ரம்ப் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு இதுல என்ன பேக் திங்ஸ் பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ற ஸ்லாங், அவர் யூஸ் பண்ற அதோட டெக்ஸ்ட், அதை மட்டுமே கேப்சர் பண்ணி இங்க வந்து நியூவா ஒரு ட்வீட்டே கிரியேட் பண்ண முடியுது. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா how you are training the data. உங்களுக்கு இதுதான் மெயினான விஷயம். நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாவை வந்து அக்யூரேட்டா இருக்கணும், அத்தன்டிகேட்டடா இருக்கணும், அதுதான் மெயினான விஷயம். ஸோ அக்யூரேட் அப்படிங்கறத விட ஆத்தன்டிகேட்டடான டேட்டாஸ் தான் நீங்க சொல்ற மாதிரியான எத்திக்ஸ் ஃபாலோ பண்ற விஷயம். ஆமா, இதே மாதிரி வந்து இமேஜ் ப்ராசஸிங்லயும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க முகம் மாதிரியே ஒரு 10 பேர் முகம் பிளஸ் வந்து செல்வ முரளி பிளஸ் நீச்சல்காரன் என்னோட முகம், இதுல ஒரு ரிசம்பிளன்ஸ் மிக்ஸ் பண்ணி ரியல் லைஃப்ல இல்லாத ஒரு போட்டோவை வெளியே கொண்டு வர முடியும். எஸ் சார், இதுவும் ஒரு ரிசர்ச் நாங்க பண்ணிருக்கோம், டீப் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த டீப் ஃபேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து அந்த சேம் திங் டொனால்ட் ட்ரம்ப்பே தான் நான் எடுத்திருக்கேன். நானு அதே பாத்தீங்கன்னா நான் என்ன வாய்ஸ்ல பேசுறேனோ அது அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ நம்ம நல்லா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது வந்து அது முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பேடாவும் எடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம பேரியர் போட்டு அதை செக்யூர்டாவும் சேஃபாவும் எடுத்துட்டு போறோமோ அந்த இதுலதான் நம்மளுக்கான ரிசல்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் திங்ஸும் வந்து வரும் அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட் ஏன் மேக் பண்ண விரும்புறேன்னா, இந்த பர்టిక్యులர் கம்பெனி தே ஹேவ் a பாலிசி. என்ன பாலிசினா, இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தி டிசிஷன்னா அவங்க வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே 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 தே ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தி டிசிஷன். அதாவது இவருக்கு ஏன் லோன் கொடுத்தோம், இந்த பேமெண்ட் ஏன் போச்சு அப்படின்னு அவங்க சொல்ல முடியலன்னா தே ஆர் நாட் கோயிங் டு. அது வந்து வெரி கிரிட்டிக்கல். அதாவது ஒரு ஹெல்த் கேர்லயோ வந்து நாம அதை வந்து யூஸ் பண்ண அந்த மாதிரி வந்து அந்த பாலிசிஸ் எல்லாம் இப்ப கரண்ட் கவர்மெண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் இருக்கா? இதுதான் என்ன பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இடத்துல வந்து விஷயங்கள் தெரியாம இருக்கு. அதுதான் மெயினான விஷயம். மேடம் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா போலாம் மேடம். அதான் சார் சார் வேற ஓகே ஓகே ஓகே. ஆனா நம்ம மேடம் எப்பவும் கேள்வி கேட்டுக்கலாம், மத்த ஸ்டூடண்ட்ஸ் கேள்வி கேட்கட்டும். ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னா, இன் ஃபியூச்சர் ரோபோட் கேன் கோ இன்டு அவர் பாடி டு ரெக்டிஃபை கேன்சர் செல். இன் ஃபியூச்சர் கிடையாது, அது இருக்கு. we have already analyzed. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் they are 3 things. அதாவது இன்சைட் த பாடி, எப்படி நீங்க பில் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாவே தெரியும். ஈவன் தான் நீங்க சைட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க, there is a pill which it just goes into the body. அதாவது இதே மெடிக்கல் திங்ஸ்ல it can happen in 3 ways: into the body, which is embedded into the body, and external the body. So 3 வகையில இந்த மெடிக்கல் திங்ஸ் ரோபோட் மாதிரி which is a small cell can happen and rectify something medically. So if not only cancer cell, it can also just do something. So நாங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ் அதுலயும் பண்ணியிருக்கோம். So to be happy to share it here.
Any other questions இருக்குங்களா? Yeah, ma'am, the surgery was done by robot is possible. Possible மட்டும் இல்ல, it happened. அது நடந்திருக்கு. நம்ம கிட்ட நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆமா, நடந்துட்டு இருக்கு. நிறைய சர்ஜரிஸ் இப்ப சீனால வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா வந்து 7000 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க த்ரூ ரோபோட்டிக் வழியா. 7000 கிலோமீட்டர் அவங்க வந்து சென்சாங்ல இருந்துட்டு ஒரு சின்ன ரிமோட் வில்லேஜ்ல வந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் 5G. ஆக்சுவலி 5G அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் ஹேப்பன்ட் எக்ஸாக்ட்லி இன் 2020ஸ்ல சைனா ஃபர்ஸ்ட் டைமா வந்து தெர்மல் இமேஜிங் மூலமா தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கோவிட் நடந்துச்சு. ஸோ அந்த அந்த ஒரு ஒரு அனாலிசிஸ் வந்து எங்களோட டீம் பண்ணினாங்க. பட் அதை வந்து ஹை லெவலா எடுத்துட்டு போக முடியல எங்களால. பிகாஸ் ஏன்னா வந்து எங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், ஏன்னா அந்த டைம்ல பேண்டமிக்ல இருந்ததுனால எங்களை வந்து அதுல அந்த எக்ஸாக்ட் அனாலிசிஸ் வந்து ஹை லெவலா எடுத்துட்டு போக முடியல. ஸோ அவங்க பார்த்துருக்கீங்கன்னா சைனால வந்து யூசிங் 5G மூலமா அண்ட் செகண்ட்லி ட்ரோன் மூலமா ஒரு பர்சன், அதாவது பாஸ் பண்ணி அந்த ட்ரோன் மூலமா தெர்மல் இமேஜிங் வச்சு அந்த பர்சனுக்கு கோவிட் இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்றது, டயக்னைஸ் பண்றது, ஈவன் தோ இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா அந்த பர்சன் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அதை ட்ராக் பண்ணியும் போச்சு. ஸோ இட் ஹேப்பன். ஸோ அதனால ரோபோட் சர்ஜரி அப்படிங்கறதுனால இட் ஹேப்பன். ஸோ அது நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆகுங்க ப்ளீஸ். யா, எனி அதர் क्वेश्चंस கொஞ்சம் இருந்தா நீங்க கேளுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, யாராவது கேள்விகள் தான் கேளுங்க. 10க்குள்ள நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம், ஏன்னா டைம் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, யார் கடைசி வரைக்கும் அந்த 43 பேருக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறோம். இந்த கோர்ஸ்ல கண்டக்ட் பண்ண மாதிரி நாங்கள் வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஏஐ கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ யாரெல்லாம் பாசிபிளோ அவங்க வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழை தான் நாங்கள் சொல்லி தரலான்னு இருக்கோம். மெயின்லி எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் தான். அண்ட் டு பி ட்ரூ, டேட்டா செட் உங்களுக்கு கொடுத்துருவோம் அண்ட் கோடிங்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டா நீங்க அதை ஒர்க் பண்ணி அதே மாதிரியான விஷயத்த வேற எங்க நீங்க எந்த ஃபீல்டுல இல்ல என்ன அப்ளிகேஷன்ல நீங்க அதை அப்ளை பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது தான் உங்களோட பிராக்டிஸ் இருக்கு. So we are just going to, exactly, we are just going to share the code, we are just going to share the data set in person, hands on லயே வந்து எல்லாத்தோட செஷன்ஸும் நம்ம பார்க்க போறோம். So kindly just join in and explore with enjoyment. Yeah. Any questions இருக்குங்களா? I think thank you not போயிடலாம். Yeah, fine. ஓகே, ஆனா அந்த தேங்க் யூ நீங்களே சொல்லிடுங்க யோகராஜனா. நானே சொல்லிடவா? இல்ல பெட்டர் நீங்க சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்றதா மிகச்சரியா இருக்கும். முரளி ஆனா எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், நீங்க அதுக்குள்ள வந்து நான் வந்துடுறேன். ஓகே ஃபைன். முதல்ல வந்து மேம் உங்களுக்கு தேங்க்யூ. மிச்சம் 2-3 பேர் வந்து ஆல்ரெடி அவங்க ஐ திங்க் அவங்களோட டைம்காக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த இன்டென்ஷன் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன். ஏன் அப்படின்னா, நான் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் என்னோட சித்தப்பா பையனோட பையன் வந்தாரு. அவருக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல்னா என்னன்னு தெரியாது, ஆனா அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அவர் வந்து வேற ஏதோ லாங்குவேஜ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காரு. அதை பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் தெரியல. ஸோ மக்கள் என்னன்னா, ஏன்னா இது பேண்டமிக் பீரியட்னால அந்த 2 இயர்ஸ் அதுல வந்து ஒரு மாதிரி சப்ரசிவா, யாரையும் மீட் பண்ணாம, நெட்வொர்க் இல்லாம ஒரு மாதிரியாவே போயிடுச்சு. அதாவது இந்த பர்டிகுலர் பீரியட்ல பிஇ முடிச்சவங்க இல்ல எந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல எஜுகேஷன் முடிச்சாலுமே ஏதோ சம் டிஃபிஷியன்சி இருக்கிற மாதிரியே இருக்கு. பிளஸ் வந்து டெக்னாலஜி வந்து வெரி வாஸ்டா வந்து மைக்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மேம் பேசிட்டு இருக்கும் போது ஆர்பிஐ பத்தி பேசும்போது we are already utilizing it. ஏன்னா மேபி 2010லயே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் என்ரிச்டு. இப்போ இந்த பர்டிகுலர் இஆர்பில எல்லாம் ஆல்மோஸ்ட் என்ரிச்டு. இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து எல்லாமே கிளவுடுக்கு கொண்டு போயாச்சு. நிறைய விஷயங்களுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கீழேயே வேணும்னு அவசியமே இல்லை. நமக்கு ஒரு சிஸ்டமும் கிளவுட் கனெக்டிவிட்டி பிளஸ் இன்டர்நெட் ஸ்பீடு நெட்வொர்க் மட்டும் இருந்தா போதுங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரிசால்வ் ஆகாமவே இருக்கு. பர்டிகுலரா சொல்லணும்னா, நீங்க சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல எல்லாம் ரிசால்வ் ஆகாம நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது போக வந்து எந்த பிரச்சனையும் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இட் இஸ் அ கொஸ்டின் மார்க்.
அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கவர்மெண்ட் பாலிசி, டிபெண்ட் அப்பான் த கம்யூனிட்டி. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா தேவை. ஸோ அதுதான் நம்ம முரளி தம்பியை வந்து வெகுவா நம்ம பாராட்டணும். இது ஆக்சுவலா வந்து உங்களை கனெக்ட் பண்ணி பிளஸ் வந்து சார் 2 பேர் வந்து பெங்களூர்ல இருந்து அவங்களை கனெக்ட் பண்ணி அந்த அமிர்தா இன்ஸ்டியூட்ல இருந்து எக்ஸ்ட்ராடினரி ப்ரெசன்டேஷன், உங்க ப்ரெசன்டேஷன் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ. இப்போ அந்த கம்ப்ளீட் ஓவர்வியூல பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாட் இஸ் ஏஐல இருந்து அதோட ஹிஸ்டரியில இருந்து நீங்க எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் கத்துக்கலாம், என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை, அதோட நிப்பாட்டாம என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், அதுக்கு நம்ம என்ன மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும், இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் மட்டும் இல்லாம இன் ஃபியூச்சர்ல நீங்க என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு 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 மாஸ் வியூ கொடுத்துட்டீங்க. ஐ திங்க் இந்த 2.5-3 hours வந்து இட் இஸ் ஒர்த் ஸ்பெண்டிங் டைம் ஃபார் மீ ஆல்சோ. ஏன்னா நானும் நிறைய கத்துக்கிட்டேன். அது போக வந்து சார் சொன்ன மாதிரி இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பிளஸ் இந்த டெக்னாலஜிக்கல் ஸ்கில், இட் இஸ் எ கில்லர் காம்போ. ரியலாவே இட் இஸ் கோயிங் டு பி எ கில்லர் காம்போ. அது மாதிரி நீங்க ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க மேபி எக்ஸ்ப்ளோரிவ் இன் நேச்சர், நீங்க வந்து உங்க லாங்குவேஜ்லயே சொல்லணும்னா நீங்க வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் மெத்தடாலஜி தான் நீங்க போவீங்க. இதுல ஒரு திங் ஆட் பண்ணணும் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார் வந்து நியூரோல வந்து இன்னும் இந்தியால இதாகல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். ஆக்சுவலா நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ்ல வந்து ஒரு அனாலிசிஸும் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் அதுல என் பார்ட் ஆஃப் திங்ஸ், அதாவது அல்சைமர், ஏஎல்எஸ் அண்ட் அதாவது ஃப்ரம் பிரெயின் டில் ஸ்பைனல், அந்த மெடிக்கல் ரிலேட்டடான அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச்சும் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. ஸோ எங்களோட ரிசர்ச் அப்படின்னு சொல்றது வந்து அதுதான் வாட் ஐ ஜஸ்ட் செட், ஒரே ஒரு இடத்துல நாங்க இல்லாதது அப்படின்னு சொல்ற இந்த ரோபோட்டிக் தான். வேறஸ் அந்த ரோபோட்டிக் அப்படிங்கும் போது ஒரு எம்பெடட் விஷயமா இல்லாம ஜஸ்ட் அனாலிசிஸ் விஷயமா மட்டுமே எங்களோட டீம் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால ஆக்சுவலா கம்ப்ளீட், அதாவது இப்ப வந்து ப்ரெசென்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லாம இதை வந்து இவ்வளவு நேரம் கவனிச்சு, அதாவது ஒரு எந்து இருந்தா மட்டும்தான் இவ்வளவு நேரம் கவனிக்க முடியும். ஒரு 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 ஃபயர் உள்ளுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்து கண்டினியூஸா அதை கேட்டுட்டு, சில பார்ட்ஸ் எல்லாம் தியரிட்டிக்கலா இருந்தது, சில பார்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலா இருந்தது, சில பார்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், சில பார்ட்ஸ் வந்து அட்வைசபிள் மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்து கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. அதுல சில இன்டரப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் வெரி யூஸ்வல், வெரி நார்மல். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பேஸ்ல இருந்து வரும்போது நடுவில் ஸ்கிராச் பண்றது, ஏன்னா ஆன்லைன்ல நம்ம இதை தான் பண்ணாங்க, இதான் பண்ணோம், நம்ம எல்லாரையும் பார்த்தோம். இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன், யாரையும் குறை சொல்லவோ எதுவோ விருப்பம். பட் அந்த லேர்னிங் பேஸ்ல இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் காத்திருந்து அதை கத்துக்கிட்டது, அதை வந்து ஃபர்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போவாங்க. ஃபர்தர் கனெக்டிவிட்டி வேணும்னா தம்பி முரளியோ இல்ல மேமையோ கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, இது கோர்ஸ் ரிலேட்டடா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு கனெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா நாளைக்கு முரளிக்கு ஏதாவது தேவைப்படலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படலாம், இல்ல ஒரு சோசியல் ஒரு ஈவெண்ட்ல நீங்க ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்தது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, இப்படி ரிசால்வ் பண்ணணும் அது அப்படின்னு தேவைப்படலாம். முரளிக்கு வந்து மேன் பவர் நிறைய தேவைப்படுது, பிளஸ் ஸ்பெசிபிக்கலி இந்த பர்டிகுலர் இது ரிலேட்டடா, பட் ட்ரெயின் பீப்புள் இல்ல. ஸோ மேமை கனெக்ட் பண்ணி we are going to train them. ஸோ முரளி இதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசிட்டு ஐ திங்க் யூ கேன் க்ளோஸ். தேங்க் யூ எவ்ரிவன். கண்டிப்பா நான் வந்து அதிகபட்சம் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எங்களோட கம்பெனி வந்து விஷுவல்மீடியா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து தேடி கடந்த 3 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆட்கள் எடுக்கிறதுக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா கம்ப்யூட்டர்ல பேசிக் HTML நாலேஜ் கூட தெரியாதவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேர் கிடைக்கிறாங்க. ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சாலுமே அப்படி இருக்கிறப்போ வந்து எங்களுக்கு ஆள் எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஸோ அதனால இப்போ நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நாங்களே ட்ரைன் பண்ணி அவங்கள வந்து நாங்களே எடுத்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 கோர்ஸ் நடத்த ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், அது ஒரு கோர்ஸ் நடத்திட்டோம். இப்போ பவர் பிஐன்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் பவர் பிஐ இப்போ கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 3rd கோர்ஸா வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் லேர்னிங் அது வந்து ஆரம்பிக்கிறோம். 4th கோர்ஸ் வந்து அட்வான்ஸ் எக்ஸல்லே வந்து அட்வான்ஸா என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற பத்தி ஒரு கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால வந்து நிறைய கோர்ஸ் நடத்தி அதுல யார் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்றாங்களோ அவங்கள வந்து நாங்க வந்து எங்க கம்பெனிக்கு வந்து நாங்க எடுத்துக்கிறோம். எங்க கம்பெனிக்கு மட்டும் இல்ல, யார் வந்து இந்த டெக்னாலஜி ஆட்கள் கேட்டாலும் நாங்களே ரெஃபர் பண்ணி விடுறோம். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எல்லாமே வந்து எங்க தனிப்பட்ட முறையில நீங்க நிறைய கோர்ஸ் கத்துக்கோங்க. ஆன்லைன்ல நிறைய இருக்கு. இல்ல எங்களுக்கு வந்து தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா எங்ககிட்டயும் வரலாம். நாங்க வந்து அந்த கோர்ஸ் பத்தின விவரங்கள் இப்ப யாரெல்லாம் மெயில் அட்ரஸ் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஏஜிஆர் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற வந்து இந்தியாவில வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரா நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு
பாசபீதபதி சார் அவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்எல் லேர்னிங்லாம் வந்து அவர் கோர்ஸ் வாங்குற காஸ்ட் எல்லாமே ரொம்ப ஹை. ஆனா நான் கிராமத்துல இருக்கிற பசங்களுக்காக செய்யறேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஃபோன் போட்டு சார் நான் இந்த கண்டென்ட்லாம் சேர்க்கிறேன், இந்த கண்டென்ட்லாம் சேர்க்கிறேன், இது ஓகேவா, இதுல நான் கொஞ்சம் கண்டென்ட் எடுத்துக்கிடுமான்னா வந்து அவர் ஃபோன் போட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத பத்தி ஒரு ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இவ்வளவு தூரம் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம், அந்த கிளாஸ் எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் பத்தின விவரங்கள் யாரெல்லாம் மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு நாங்கள் அமுச்சு வைக்கிறோம். அனைவரும் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் உட்காந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றி. குறிப்பா வந்து அனிதா தேவி மேடம் வந்து ரொம்பவே நன்றி. சொன்னதுல இருந்து மேடம் வந்து உட்காந்து கண்டென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் விட்டோம்னா இன்னும் 10 நாள் கூட கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கிளாஸை வந்து நாங்கள் அவங்களை வந்து இன்னும் யூஸ் பண்ண போறோம் கண்டிப்பா. இன்க்ளூடிங் சோர்ஸ் கோடோட சேர்த்து நாங்கள் இதை கொடுக்க போறோம். ஸோ அதனால வந்து இன்னும் நிறையவே நீங்க கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து ஹரிப்பிரியா வந்து இவ்வளவு நேரம் எங்க கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அருள் குமரன் சிங்கப்பூர்ல இருந்து இன்னுமே உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. எங்க டைம் வந்து 12:30 மணி இருக்கும். ஸோ அதுக்காக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சி நம்ம சந்திப்போம். இது வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் தான். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி. நம்ம நிகழ்ச்சி வந்து இதோட நிறைவு செய்யறோம். நன்றி. நன்றி. Thanks for everyone. Thank you. Thank you. Thank you. Thank you. தம்பி அந்த chat மட்டும் சேவ் பண்ணிட்டு ஃபார்முலா க்ளோஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. சேவ் பண்ணீங்க. நிறைய இமெயில் அட்ரஸஸ் அதுல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. கூகுள் ஃபார்ம் ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டுட்டு கூட கொடுத்துடலாம். இல்ல நீங்க ஃபீட்பேக் வர்றது கூட ஃபீட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ.